ரக்ஷன் த கோஸ்ட் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்குங்க. நாகார்ஜுனா நடிச்ச படம் தான். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் படம் தான், ஆனாலும் கதைக்கு ஓரளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத இதோ படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைடுல நம்ம ஹீரோ ஸ்னைப்பர் கன்னை வச்சு ஏதோ ஒரு பாலைவனத்துல இருக்கிற ஒரு குரூப்பை சுட்டு கொல்ல ஆரம்பிக்கிறார். கண்ணாமனான்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறார். எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு கணக்கிட முடியாத ரேஞ்சுக்கு அவ்வளவு பேரை பணமா கேட்டிருக்கிறார். இது பத்தாதுன்னு ஸ்னைப்பரை போட்டுட்டு மிஷின் கன்னோட இப்போ களத்துல இறங்குறார். கூடவே இன்னொரு பொண்ணும் களத்துல இறங்குறா. ரெண்டு பேரும் கண்ணா அப்படின்னான்னு சுட்டு தள்ளுறாங்க. தனித்தனியா இருந்து சுட்டது மட்டும் இல்லாம இப்போ ஒன்னா சேர்ந்து நின்று இன்னும் பயங்கரமா சொல்றாங்க. அதுல வேற அந்த பொண்ணை அலாக்கா தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டே சுட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு வழியா எல்லாரோட ஜோலியும் முடிச்சுட்டு மிஷனை சிறப்பா முடிச்சு அடுத்து அவங்க ஒரு ட்ரிப் போக ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ட்ரிப் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எங்க போனாலும் மிஷன் தான். வேலை சம்பந்தமா உலகம் ஃபுல்லா சுத்துறாங்க. மிஷனையும் பார்த்துப்பாங்க, வேலையும் பார்த்துப்பாங்க, ஜாலியையும் பார்த்துப்பாங்க. அடுத்து பார்த்தா ஏதோ ஒரு கடையில ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கன்னு ரெண்டு பேரை போட்டு பொலன்னு பொலக்குறாங்க. ஹீரோயின் எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அவ்வளவு கோபப்படுறாரு. அடுத்து பார்த்தா உயரதிகாரி, உனக்கு அளவுக்கு அதிகமா கோவம் வருது, நீ டெஃபினட்டா கவுன்சிலிங் போகணும், டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இவருக்கு விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்ல, போய்த்தாகணும். உயரதிகாரி சொல்றாரு, கொஞ்ச நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா, உன் காதலியை கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறார். உடனே இவர் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு ட்ரிப் போக ஆரம்பிச்சிட்டாரு. மறுபடியும் லீவ் போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனா திடுத்துப்படும் ராத்திரி நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவு வர்றது வழக்கம். பயப்படுவாரு. அப்போ ஹீரோயின் தான் அவரை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றது உண்டு. அப்புறம் மறுபடியும் வேலை. இந்த தடவை கால்ல என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, யாரோ ஒரு பெரிய ஆளோட பையனை கடத்திட்டாங்களாம். பையனை காப்பாத்துறதா மிஷன். இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த வேலை ஒப்படைக்கப்படுது. வேகமா கிளம்பி போறாங்க. சேசிங்கு, ஷூட்டிங்கு, ரேசிங்கு, மறுபடியும் சேசிங்கு, ஷூட்டிங்கு, ரேசிங்கு. அப்புறம் ஏதோ ஒரு பாலைவனத்து பக்கம் வண்டி போய் நிக்குது. அந்த வண்டிக்குள்ள அந்த சின்ன பையன் இருக்கிறான். எல்லா பேரும் செத்த நிலைமையில கடைசியா ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அந்த பையனை பணைய கைதியா பிடிச்சு வச்சுக்கிட்டு துப்பாக்கி கீழே போடுங்க இல்ல கொண்டுடு வேணும் மிரட்டுறான். குழந்தைக்கு துப்பாக்கியை போட்டுலான்னு கூட பின்னாடி ஹீரோயின் சொல்றான். ஆனா அப்படி போட்டுட்டா அந்த பையனோட நிலைமை என்ன ஆகும், இவங்களோட நிலைமை என்ன ஆகும் தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு வேற ஒரு பழைய பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஏதோ ஒரு கலவரத்துல அம்மா அப்பா இறந்து போய் அங்க ஒரு பையன் இருப்பான். பின்னாடியே அவனையும் கழுத்து இருக்கிறதுக்காக அருவாளோட ஒருத்தவர் வராரு. அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்தவர் அடுத்த நொடி கண்ணா அப்படின்னு அந்த பையில சுடுறாருங்க. டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளியாச்சு. 3 தோட்டா இறங்கி அவன் கீழே விழுந்துட்டான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, மிஷன் சக்சஸ்னு பார்த்தா கீழே விழுந்த அந்த நொடி, கடைசியா சாக போற அந்த நொடியில அந்த பையனை சுட்டுட்டு அவனும் செத்து போறான். பையன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுவாங்க. பதறி போய் ஓடுறாரு. மெடிக்கலுக்கு கால் பண்ண சொல்றாரு. இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆம்புலன்ஸ் வருது. வயிற்று பகுதியில குண்டடிப்பட்டிருக்குது. ஆம்புலன்ஸ்லயும் வண்டியில ஏத்தியாச்சு. எல்லா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தும் ஆம்புலன்ஸ்லயே முடிஞ்சளவு உயிரை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்தும் அப்பா அம்மா வந்தும் கூட பிரயோஜனம் இல்ல. அந்த பையன் இறந்து போயிட்டான். இதை தாங்கிக்க முடியாம இவரு சரக்கடிச்சிட்டு இருக்கிறார். அதே சமயம் நியூஸ்ல பார்த்தா அந்த பையனோட அம்மா துக்கம் தாங்காம அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். இதுக்கு தான் காரணம்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கிறார். அந்த அம்மா எவ்வளவோ அவனை கன்வின்ஸ் பண்ணி நார்மல் மோடுக்கு கொண்டு வர பார்த்தாலும் அவன் நார்மல் மோடுக்கு போகல. இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லை, அவ்வளவுதான், ஃப்ரீயா விடு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நாம நம்ம வேலையை தானே செய்யறோம், முடிஞ்சளவு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு அந்த பொண்ணு சொல்லும்போது ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றார். மும்பைல நடந்த அந்த கலவரத்துல 2 குரூப்புக்கு நடுவுல பயங்கரமா சண்டை. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. அதுல நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா செத்துட்டாங்க போல. பையனோட கழுத்தை அறுக்கிறதுக்காக ஒருத்தவர் கையில அருவாளோட போக அதே நொடி தூரத்துல இருந்து ஒரு மேஜர் அந்த ஆளை சுட்டு கொன்னு இந்த பையனை காப்பாத்துற. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுக்காம இருக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன். அவர் எப்படி வேலையை தாண்டி ரிஸ்க் எடுத்தாரோ அந்த மாதிரி நான் ரிஸ்க் எடுக்கணும், பர்சனலா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேங்கிறாப்ல. அதே மாதிரி பிளாஷ்பேக்ல பார்த்தா அவரு அந்த பையனை காப்பாத்தினதோட மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் பர்சனலா எடுத்து அந்த பையனை தத்தெடுத்து தான் வீட்லயே கொண்டு வந்து வளர்க்கிறார். ஏற்கனவே இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அப்ப இந்த பையனோட அக்கா, ஹீரோவோட அக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போறாளோன்னு பார்த்தா பாசமா அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் எனக்கு நிறைய டாய் இருக்கு, எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன்னு அவனையும் கூட்டிக்கிட்டு அவனை நல்ல தம்பியா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டா. எல்லாமே இவனுக்கு கிடைச்சது நம்ம ஹீரோவுக்கு. ராத்திரி என்ன கொண்டுடாத அப்படின்னு இவன் அலரும் போது அக்கா தான் ஆறுதலா வந்து கட்டி பிடிச்சு நான் இருக்கேன்னு சொல்லுவா. சோ பர்சனலா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இனிமே இந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவே இருக்க கூடாது, எங்கேயும் எந்த ஒரு குழந்தையும் கடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டான். பர்சனலாவே மிஷன் எதுவும் கொடுக்கப்படாமையே எல்லா பேரையும் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றான். இதுக்கு அந்த அம்மாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இந்த மாதிரி பண்ணா நான் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் கேட்கல. இதனால அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சுங்க. அடுத்து பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியா பல பேரை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் பேர் போடும்போது தான் காட்டுவாங்க. மொத்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவையும் அங்க காலி பண்றான். அதே சமயம் கோவால பார்த்தா கழுத்துல தேலு மாதிரி டாட்டு போட்ட ஒருத்தவங்க கிட்ட ஒரு போட்டோ காட்டப்படுது. அந்த போட்டோல நம்ம ஹீரோவோட அக்காவும் அக்கா பொண்ணு இருக்கிறாங்க. இவங்கள ஃபர்ஸ்ட் பயமுடுத்தணும், இல்லையா போட்டுறணும் அப்படிங்கிறப்பல அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த பக்கத்துல பார்த்தா ஒரு மனநல மருத்துவர் கூட நம்ம ஹீரோ கவுன்சிலிங்ல இருக்கிறாப்ல. லவ் 5 வருஷமான லவ் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு, விட்டுட்டு போயிடுறா. அப்படி போனாலும் கூட ஒரே இடத்துல தான் தொடர்ந்து வேலை பார்க்கறாங்க. அந்த வேலையை நம்ம போய் ரிசைன் பண்ணிட்டான். இருந்தும் டச்ல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா இவன் இப்ப ஃப்ரீலான்சர் ஆயிட்டாராம். அதே மாதிரி சுடுறது காப்பாத்துறது இந்த மாதிரி வேலைகள் தான், செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட வேலை தான். ஆனா கான்ட்ராக்ட் பேஸ்ல யாராவது வேலை கொடுத்தாங்கன்னா பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல. ஏற்கனவே கம்பெனியை விட்டு வெளியில வந்தா கூட அவங்க கொடுக்குற ஒர்க்க கூட கான்ட்ராக்ட் பேஸ்ல இவன் பண்றான். அப்படி பண்ணும்போது எக்ஸ் கூட சேர்ந்து இவன் வேலை பார்க்கறாப்ல சில சமயம் அமையுமா. இத பத்தி எல்லாம் அந்த மனநல மருத்துவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அக்கா கால் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இது அக்காவா? 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவன், 15 வருஷமா உன் கூட
கூடயே டச்ல இல்லாதவ அவளா பேசினா அப்படின்னு மனநல மருத்துவரே ஆச்சரியப்பட்டு போறாங்க. எஸ், தூங்கிட்டு இருந்தவன் அக்கா குரலை கேட்டதுமே பதட்டமா எந்திரிக்கிறான். 15 வருஷமா இவங்க ஏன் பேசிக்கலங்கிற அந்த பிளாஷ்பேக்கு இப்ப போறோம். சீக்கிரம் எந்திரிக்கலனா அப்பாவும் பையனும் சேர்ந்து அக்கா மேல தண்ணி அடிச்சு எப்படி உசிப்பி விடுறாங்கன்னு பாருங்க. நல்லா வளர்ந்து கிளந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா திடுதுப்புன்னு ஒரு நாள் அக்கா வந்து நிக்கிறா. நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அசோக்னு ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிக்கிறா. இதுக்கு அப்பா ஒத்துக்கல. நான் காதலுக்கு எதிரி கிடையாது, ஆனா நீ காதலிக்கிற பையன் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை. இவன் காதலிக்கிற அந்த பையன் நாயர் குரூப்னு ஒரு பெரிய கம்பெனியோட மூத்த வாரிசு. அவன் இது போக இளைய வாரிசு ஒருத்தவன் இருக்கிறான். அந்த மூத்த வாரிசு அசோக்க தான் இந்த அம்மா காதலிக்குது. அந்த கம்பெனியும் சரி, அந்த கம்பெனியோட போட்டி கம்பெனி ஒன்னு இருக்குது, சிரான் குரூப்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு குரூப்புமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்ச குரூப்பே இல்ல. பணம் தான் முக்கியம். பணத்துக்காக பொதுமக்களோட உயிரிழப்ப கூட அவங்க யோசிக்கிறது இல்ல. அந்த மாதிரி வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு போக கூடாது. அதையும் மீறி போனேன்னா இனிமே இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்ட்டாரு. அவ்வளவுதானே, இனிமே நான் மிதிக்கல அப்படிங்கிற அசால்ட்டா. ஏற்கனவே அந்த அசோக்குங்கிறவனுக்கு கல்யாணம் ஆகி நீ 2ஆம் தரமா தான் போற அப்படின்னு பேசுவாப்ப. அதெல்லாம் எனக்கு தெரியும், ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, அந்த பொண்டாட்டி இறந்து போயிடுச்சுல்ல அப்படின்னு அதுக்கும் கன்வின்ஸ் பண்றாங்க. உனக்கும் அவனுக்கு 15 வயசு வித்தியாசம் சொன்னா கூட அதனால என்ன, மனசு ஒத்து போச்சுலன்னு மறுபடியும் கன்வின்ஸ் பண்றாங்க. இனிமே உன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, தயவுசெய்து போயிடு, என் முகத்துல முழிக்காத, என் கூட பேசாதன்ட்டார். நம்ம ஹீரோ கூட என்ன அவசரப்பட வேண்டாம், பொறுமையா இருங்க அப்படின்னு அப்பாட்டையும் சொல்லி பார்த்துட்டாரு, அக்கா கிட்டையும் சொல்லி பார்த்துட்டாரு. பார், இது எனக்கு எங்க அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், நீ யாரா குறுக்க அப்படின்னு வார்த்தையை விட்டுறாங்க. இதுல அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்து கத்தி விட்டாரு. அதுல இன்னும் காண்டாயி அந்த அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. அப்படி போனவங்க தான் கடைசியா பேசினது அடுத்து பேசல. இவர் லெட்டர் போட்டா கூட டெலிவரி ஆகாம திரும்ப வரும். கால் பண்ணா கூட கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, வாய்ஸ் மெயிலுக்கு போகும். இப்படி ஃபுல்லாவே டச்சை விட்டு அப்படியே ஒதுக்கிடுறாங்க. டச்லயே இல்ல. அப்பா சாக கிடக்குறாருன்னு கூட இவன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தான். அடுத்து ஒரு 10 வருஷம் ஆச்சுல்ல, சாக கிடக்குறேன்னு சொல்லி கூட அவ வரல. என்னை விட அவ கொஞ்சம் அழுத்தக்காரி, பிடிவாதக்காரி அப்படிதான் இருப்பா. ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் உனக்கு அக்கா, அவளை விட்டுறாத என்ன அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அப்பா இறந்து போயிடுற. இப்போ அக்கா கால் பண்ணி பாக்கணும்னு கூப்பிட்டுருக்கிறதுனால அக்காவோட வீடு ஊட்டியில இருக்குது. ஊட்டிக்கு நம்ம ஆளு கிளம்பி வரான். அக்காவை பாக்குறான். ரொம்ப நாளைக்கு பிறகு பாக்குறாங்க. கொஞ்சம் அழுக, கொஞ்சம் அணைப்பு, இப்படி எல்லாம் நல்லா போகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாலத்தீவுல இவன் ஒரு மீட்டிங்காக போயிருக்காங்க. மாலத்தீவுல ஒரு ஏர்போர்ட் கட்டுற வேலையை இவங்க கம்பெனி எடுத்து பண்ணது போல. இப்படி மாலத்தீவு கவர்மெண்டோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க பண்ண போறத நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ் வருதுங்க. என்ன மெசேஜ்னு பார்த்தா அவங்க முகம் அப்படியே ஒரு மாதிரியா மாறுது. அப்படி அவங்க என்ன படிச்சாங்கன்னா, நீயும் உன் பொண்ணும் உயிரோட இருக்கணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு ஒரு மொட்டை கடுதாசி வந்திருக்குது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்குது இந்த மாதிரி த்ரெட் எல்லாம். அதெல்லாம் நான் பெருசா சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. ஒரு நாள் ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும். யாரோ வீட்டு பக்கம் கிராஸ் ஆனாப்ல எனக்கு ஃபீல். யார் இருக்கும்னு அந்த ரூம் பக்கத்துல போய் பார்த்தா என் பொண்ணோட ரூமுக்குள்ள என் பொண்ணோட பேர் போட்டு ஒரு தோட்டா அங்க இருந்தது. எப்ப எங்க வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணோட ரூமுக்குள்ளேயே புகுந்து எங்க பேர்ல ஒரு தோட்டாவை வச்சுட்டு போயிருக்காங்களோ அதுக்கு பிறகு எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் உன்னை கான்டாக்ட் பண்ணேன். இவ்வளவு நல்லா பேசலன்னு தப்பா நடத்துக்காத, சுயநலமா தேவைப்படும் போது கூப்பிடுறேன்னு நினைத்துக்காதன்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்ல, எப்படா நீ கூப்பிடுவேன் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு விசாரிக்க அந்த புல்லட்டை பார்த்த பிறகு, அந்த தோட்டாவை பார்த்த பிறகு கமிஷனருக்கு போன் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்றாங்க. 2 நாள்ல அப்படி பயமுறுத்துறாப்புல தோட்டா அங்க வச்சது யாருங்கிறதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது வேற யாரும் இல்ல, இந்த அம்மாவோட செக்யூரிட்டி ஹெட். இவங்களோட பாதுகாப்புக்கு இருக்கிற அவனே இவங்களை மிரட்டி அந்த தோட்டா வச்சிருக்கான். ஆனா இப்போ வரைக்கும் யாரும் ஒன்னு இதை பண்ண சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு போலீஸோட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லவே இல்லை போல, வாயமுறிட்டே இருக்கிறானா. சரி, அடுத்த நாள் சொல்லுவான்னு ஆவலா போலீஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அடுத்த நாள் பார்க்கும்போது அவன் இறந்து போய் கிடக்குறான். அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அவனை கொண்டு இருக்காங்க. சோ என் செக்யூரிட்டிகளே என்னால நம்ப முடியாது, போலீஸ்காரங்களே என்னால நம்ப முடியாது, வேற யாரை நம்புறதுன்னு தெரியல. என் தம்பி உன்னை தவிர இனி இந்த உலகத்துல யாரையும் நம்புறதுக்கு நான் தயாராகவே இல்லை. அதனாலதான் கால் பண்ணேன். தப்பா நினைச்சுக்கான பேசும்போது அதான் சொல்லிட்டேலக்கா, இனிமே இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசுறாப்ல. அதே சமயம் அந்த பொண்ணு வரா. ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கிறா. பணக்கார திமிரிலேயே வளர்ந்ததுனால அப்படி இருக்கோ என்னவோ. அம்மா அடிக்கடி ஏதாவது ஊருக்கு மீட்டிங் அது இதுன்னு போயிட்டே இருக்காங்க, இன்னும் கிளம்பலையா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் கிளம்ப போறேன் இவர் வந்து அப்படின்னு அறிமுகப்படுத்த போகும்போது இவர் தான் உன்னோட தாய்மாமான்னு அறிமுகப்படுத்த போற சமயம் குறுக்க புகுந்து நம்ம ஹீரோ பர்சனல் செக்யூரிட்டின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். தாய்மாமா தான் அப்படிங்கறத அவரு மறைச்சிடறாரு. உடனே கண்ணா அப்படின்னு குதிக்கும். இப்படி ஓவரா குதிக்காத, இந்த மாதிரிதான் கெட்ட கெட்ட பழக்கம், கெட்ட கெட்ட சவகாசம், இது எல்லாம் உங்க சித்தப்பனுக்கு இருக்கு. யாரு சித்தப்பன்? இந்த சொத்துக்களோட இளைய வாரிசு. உங்க சித்தப்ப மாதிரி வராத அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அவ கண்ணா அப்படின்னு கத்திட்டு போறா. இவளை தான் பார்த்து சமாளிச்சுடான்னு கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்றாரு. அடுத்து ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. ஒரு பெரிய எஸ்டேட்டோட கீழ் பகுதியில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒயின் பாருங்க எப்படி அடிக்க வச்சிருக்காங்கன்னு. எஸ்டேட்ல நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்ல என்ன வேணாலும் பண்ணிக்கோன்ட்டாங்க அக்கா. உடனே செக்யூரிட்டியை டைட் பண்றாரு. செக்யூரிட்டி கேமராலாம் கரெக்டா செட் பண்றாரு. அப்புறம் தன்னோட எக்ஸுக்கு கால் பண்ணி திறமையான நம்பிக்கைக்குரிய ஒரு 4-5 செக்யூரிட்டிஸ் வேணும்னு கேட்டு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாரு. நீ போயிட்டு வான்னு அக்காவை நல்லபடியா அமுச்சு வச்சுட்டு அங்கேயே ஒரு ரூம்ல தங்கிறார். காலையில எந்திரிச்சா அங்க வேலை பார்க்குற ஒரு பெரியவர்கிட்ட எவ்வளவு வருஷமா இங்க வேலை பார்க்கறேன்னு கேட்டா 50 வருஷமா வேலை பார்க்கறாரா. 50 வருஷமானு கேட்டு அரண்டு போறாப்ல. 50 வருஷமா வேலை பார்க்கறாராம்பா, பெரிய விஷயம் இல்ல. அப்புறம் அன்னைக்கு சாப்பிடறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பெரியவர். ஆனா சாப்பிட மாட்டேன், எனக்கு பர்கர் வேணும்னு கிளம்புறா. அதே மாதிரி டெய்லி காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறதே 11:30-12 மணி. அப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு
2000ல அப்படின்னு பாரு பெரியவர். அதே மாதிரி 2 மணிக்கு தான் ஸ்கூல் பக்கம் போவா. ஸ்கூல்ல சில பேரை பார்த்து பேசணும் தோணும், ஆனா அவங்க பயந்து ஓடிடுவாங்க. சில பேர் பயந்துகிட்டு இருக்க இன்னும் பயமுறுத்துறாப்புல ஒரு இதை போட்டுட்டு போறா, ஒரு ஜர்க்கு பண்ணிட்டு போறா. அப்ப இவளுக்கு நண்பர்களே இல்லையான்னு கேட்டா நண்பர்கள் இருக்காங்க. இவ்வளவு மாதிரியே திமிரு பிடிச்ச நண்பர்கள் ஒரு 3 லேடிஸ். 2 மணிக்கு வருவா. நம்ம ஹீரோ கேப்பாப்ல எப்படி ஸ்கூல் அலோவ் பண்றாங்கன்னு. அந்த ஸ்கூலே இவங்களோட தாத்தா கட்டி கொடுத்த ஸ்கூலா, அதனால ஸ்கூல்ல இருந்து யாரும் இவளை எதிர்த்து எதுவும் பண்றது இல்லையா. கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாதன்னா வாத்தியார் அம்மா சொல்லுது. ஆனாலும் அதையும் தாண்டி கிளாஸை டிஸ்டர்ப் பண்றது. உனக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல, இன்னைக்கோ நாளைக்கோ பிறந்த நாளா, அதுக்கு நாம எங்கேயோ பார்ட்டி பண்ணணும், வாங்க கிளம்பலான்னு கையோட அவங்களை கூட்டிட்டு கிளம்புறா. ரொம்ப கூத்து ஓரா பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அப்புறம் பெரியவர்கிட்ட இப்படி மிரட்டி 2 மொட்டை கடைதாசி வந்திருக்கிறத யார சந்தேகப்படுறது, இவங்க பழைய கதை என்ன சொல்லுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. கிடைக்கிற டீடைல் எல்லாத்தையும் நோட்டீஸ் போர்ட்ல நோட் பண்ணியும் வச்சுட்டே இருக்கிறாரு இவர். இப்போ அக்கா புருஷனோட ஃபேமிலியை பத்தி விசாரிக்கிறார். இப்போ நம்ம ஒரு 2 பொண்டாட்டிக்காரரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அக்கா புருஷனே 2 பொண்டாட்டிக்காரர் தான். முதல் பொண்டாட்டி இறந்து போச்சா டிவோர்ஸா தெரியல. அப்புறம் 2ஆம் தரமா தான் அக்காவை கட்டிக்கிட்டார். அப்படி கட்டிக்கிட்டவரோட அப்பா, அப்ப அக்காவோட மாமனார், அவரும் 2 பொண்டாட்டிக்காரர். முதல் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துல டிவோர்ஸ் பண்ணிட்டு 2வது பொண்டாட்டியை கட்டிக்கிறார். 2வது பொண்டாட்டி சும்மா இல்லாம என் பேர்ல கம்பெனி நடத்தி கொடுங்க அப்படி இப்படின்னு நிறைய பிரஷர் போட்டு அந்த அம்மா பேரு சைரன். அந்த அம்மா பேர்லயே சைரன் குரூப்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார். இவர் இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச முதல் கம்பெனி பேரு நாயர் கம்பெனி, அவரோட பேர்லயே ஆரம்பிச்ச கம்பெனி. இப்ப 2வது ஆரம்பிச்ச கம்பெனி பேரு சைரன் கம்பெனி, தான் 2வது பொண்டாட்டியோட பேர்ல ஆரம்பிச்ச கம்பெனி. திடுதுப்புன்னு பார்த்தா இந்த 2 கம்பெனியை ஆரம்பிச்ச நாயர் தாத்தா அவர்கள் இறந்து விடுகிறார். 2வது பொண்டாட்டி சைரன் முதல் பொண்டாட்டி மேல கேச போடுறாங்க. இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அவங்க பேர்ல சொத்துக்கள் எதுவும் இருக்க கூடாது, ஷேர் எதுவும் இருக்க கூடாது, அவங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறாப்ல. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த முத பொண்டாட்டி மண்டைய போட்டாங்க போல பாவம். அடுத்த ஒரு 6 மாசத்துல 2 பொண்டாட்டியும் கட்டின அந்த நாயர் தாத்தா அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம். ஆனா இது எல்லாம் விபத்துன்னு பேப்பர்ல வரும். ஆனா வெளியில எல்லாரும் பேசிக்கிறது அந்த 2வது பொண்டாட்டி சைரனோட ஃபேமிலி, அந்த கம்பெனி அதுதான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குன்னு வெளியில பேசிக்கிறதா பெரியவர் எடுத்து சொல்லியிருப்பார். ஆனா ஒரு சாலிடான ஆதாரம் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல போல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு ரஷ்யாவில இருந்த அக்கா புருஷன், அவருக்கு ஏதோ ஒரு ஃபீவர் வந்துச்சான், வைரல் ஃபீவர். அக்கா புருஷன் வேற யாரும் இல்ல, நம்ம ரகுவரன் சார் தான். வந்தவருக்கு காய்ச்சல் வியாதி அதிகமாகி இறந்து போயிடுறாரு. சோ அக்கா புருஷனும் இறந்துட்டாரு. அப்புறம் அக்காவோட மாமனார் மிஸ்டர் நாயர் 2 கம்பெனி உருவாக்குனவர், அவர் இறந்து போனார். அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி நாயரம்மா முத பொண்டாட்டி நம்ம அக்காவுக்கு மாமியார், அவங்க இறந்துடுறாங்கல்ல. மாமியார் இறந்தாச்சு, மாமனார் இறந்தாச்சு, புருஷன் இறந்தாச்சு. இனி இந்த மொத பொண்டாட்டி குடும்பத்துல மிச்சம் இருக்கிறது ரகுவரனோட தம்பி, அந்த இளைய வாரிசும் மூத்த வாரிசோட பொண்டாட்டியான நம்ம அக்காவும் அக்காவோட பொண்ணும். இவங்க 3 பேர் தான் பாக்கி. இவங்க 3 பேர் ஒரு பேச்சுக்கு இறந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த சொத்துக்களும் அந்த 2வது பொண்டாட்டி ஃபேமிலிக்கே போய் சேர்ந்துரும். இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கிறதா நினைக்கிறீங்கன்னு கேட்க, அந்த 2வது பொண்டாட்டி சைரன் குரூப்னு சொல்றான்ல, அந்த கம்பெனி வாரிசு சித்தார்த்னு ஒருத்தவர் இருக்கிறாரா, அவர் தான் காரணம்னு வெளியில பேசிக்கிறதா பெரியவர் சொல்லுவார். அதே சமயம் அக்கா ஊர்ல இருந்து கால் பண்றா, எப்படி போகுது சமாளிச்சியான்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் டி கேட்டாப்ல நம்ம கம்பெனி டைரக்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன், பாத்துறியான்னு கேட்க, பாத்துட்டு இருக்கிறேன், அவங்க பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாப்ல. எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாருமே ரொம்ப லாயலானவங்க, நல்லவங்கிறாங்க அக்கா. உனக்கு எல்லாரையுமே நல்லவங்களா தான் பார்க்க தோணும், அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணி நான் அதை கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாப்ல. நாயர் குரூப்புங்கிற இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த கம்பெனில 70% மேற்பட்ட வேலையாட்கள் டைரக்டர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட். மீதி 30% மேஜர் எங்க சப்போர்ட் பண்றாங்களோ அதுக்கு ஆமாஞ்சாமீன் போடுறவங்க தான். சோ நாம கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த பொண்ணு பாருங்க ஜம்முன்னு கிளம்புறா. இந்நேரத்துல எங்கன்னு கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு செக்யூரிட்டி தானே சீனை போடுற. அப்புறம் பார்ட்டி பண்றேன்னு பார்ட்டி பக்கம் போய் அந்த ஒரு பொண்ணுக்கு பிறந்தநாள்னு சொன்னாங்கல்ல, அந்த பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஒருத்தன் ஒரு மாதிரி திரியறான். இவ வேண்டாம் விலகி போனாலும் கழுத்து பக்கம் முத்தா கொடுக்கறதுக்கே திரியறான். அவனையும் நோட்டீஸ் போர்ட்ல எழுதி வச்சுக்கிறார். யாரும் சந்தேகப்படாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறார். இப்ப அந்த சித்தார்த்துங்கிற ஆளோட போட்டோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. பெரியவர் தான் சொல்றாரு, இந்த சித்தார்த் அப்படிங்கிறவன் அந்த 2வது பொண்டாட்டி வெளிவாரிசு. நம்ம அக்கா பொண்ணு இருக்கல்ல பேத்தி, அவளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 வயசு கூட, 30 வயசுக்குள்ளதான் வயசு. அதுக்குள்ள அந்த அவ்வளவு பெரிய சைரன் கம்பெனியோட சிஇஓவா வந்து நிக்கிறான். உங்க அக்கா புருஷன் இறந்து போன பிறகு கம்பெனியை இளைய வாரிசு தான் எடுத்து நடத்தும்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த இளைய வாரிசு கேம்பிளிங், சூதாட்டம், சரக்கு அது இதுன்னு பணத்திமிரலையே அலையிறவர். கம்பெனியை ஒழுங்கா நடத்த தெரியல. அதனால எல்லா பொறுப்பும் உங்க அக்காவோட தலையில வந்து விழுந்துச்சு. அவங்களும் சரின்னு படிச்சிருக்காங்க, திறமை இருக்குங்கிறதுனால தான் புருஷனோட அந்த லெகசியை, தான் மாமனாரோட அந்த லெகசியை காப்பாத்துறதுக்காக கம்பெனியை தூக்கி நிறுத்தினாங்க. பல பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப சிறப்பா கம்பெனியை நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. இது அந்த இளைய வாரிசுக்கு பிடிக்கல. இந்த இளைய வாரிசுக்கு நம்ம அக்கா யாரு, அன்னிகாரி வரும். இவங்க நாயர் கம்பெனியில் இருக்கிற அவரோட ஷேர்ல சில ஷேர்களை வித்து காசு பார்த்துட்டு இருக்காரு அந்த இளைய வாரிசு. இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. மீட்டிங்ல இவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டியது வெறும் 10 கோடி ரூபாய் கம்மியா கோட் பண்ணி அந்த சைரன் கம்பெனி போட்டி கம்பெனில வந்து அந்த ஆர்டர் கிடைச்சிருச்சான். அப்போ நம்ம கம்பெனில யாரோ ஒரு கருப்பு ஆடு இருக்குது, அதுதான் நாம டெண்டர் எவ்வளவுக்கு கோட் பண்றோங்கிறத வெளியில போட்டு கொடுக்குறாங்க. அது யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு ஒரு நாள் டைம்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பின்னாடி அந்த இளைய வாரிசு வருது. நான் கொடுத்த செக் ஏன் நீ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற, ஏன் அப்ரூவ் பண்ணலன்னு வந்து நிக்கும்போது, உங்களுக்கு பணம் வேணும்னா தயவு செய்து என்கிட்ட
கேளுங்க, நாங்க கொடுக்குறோம். அதை விட்டுவிட்டு உங்க பேர்ல இருக்கிற ஷேரை ஏன் தேவையே இல்லாம வெளியில விக்கிறீங்க? இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த கம்பெனி மேல நமக்கு இருக்கிற அந்த ஹோல்டிங் குறைஞ்சிடாதா? நம்ம லேகசி என்ன ஆறுது அப்படின்றாப்ல கேட்க, அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல. நம்ம லேகசியா? நீ தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிற, உன் சாம்ராஜ்யம் தான் எல்லாம். எங்க அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட, அவன் செத்த பிறகு இப்ப அவனோட கம்பெனியை கைக்குள்ள போட்டுக்கிட்ட, நாங்கெல்லாம் டம்மியா தெரியுறோம். விருப்பப்பட்டா மொத்தத்தையும் வித்துட்டு அதுவும் அந்த சைரன் கம்பெனி காம்படிட்டர் கம்பெனிக்கே வித்துட்டு போறதுக்கு தயார் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறான். இளைய வாரிசு அவ்வளவுதான், திமிரு பிடிச்சவன். மொத்தமும் கையில கிடைச்சிச்சுன்னா கொஞ்சே நாள்ல அழிச்சு விடுவான் போல எல்லாத்தையும். இப்ப அதே மாதிரி தான் அக்கா பொண்ணு வந்துட்டு இருக்கிறா. எந்திரிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உசுப்பி ஆகணும்னு சொல்லி 5 நிமிஷம் டைம் சொல்றாரு. அவ எந்திரிக்க மாட்டேன்னுவா. நம்ம மேஜர் மாதிரியே இவரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சு விடுறாரு. எந்திரி ஓடு அப்படின்னு. முடியாதுன்னு மறுபடியும் படுப்பா. மறுபடியும் தண்ணி அடிக்கிறார். பாத்ரூம்குள்ள போற வரைக்கும் விடலையே. வேற வழி இல்லாம பாத்ரூம்குள்ள போய் முடிப்பா. அப்புறம் சாப்பிட வந்தா பீஸா தான் வேணும்னு அடம்பிடிக்கிறா. ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையான்னு இவர் சொல்லும்போது தட்டை தள்ளி விடுறா. இவ்வளவு கொழுப்பு பத்தியா உனக்கு? உன்ன மாதிரி கொழுப்பு பிடிச்ச மாட்டையும் சரி மனுஷனையும் சரி அடக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கரண்ட் ஷாக்கு கொடுக்குற டேசர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறாப்ல. சும்மா மிரட்டாதையா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டி தானே சொல்லும்போது கரண்ட் ஷாக் கொடுக்குறாரு. வலிக்குது அப்படின்னு ஒழுங்கா சொல் பேச்சு கேட்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க. 7:30 மணிக்கே ஸ்கூலுக்கு வரதை பார்த்துட்டு அங்க இருந்த சிஸ்டருக்கே சாக்கு நான் சொன்னேன் இல்ல ஷாக். என்ன 7:30க்கு வந்துட்ட? நம்ம அத்தித்தி தானா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பேய் அப்படின்னு வா. ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படின்னு வர அவரு பின்னாடியே செக்யூரிட்டி. எஸ் மேம், நோ மேம் அப்படின்ட்டு போறா. நீங்க யாருன்னு அந்த அம்மா கேட்க தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அடுத்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் இந்த மாதிரி அவன் டார்ச்சர் பண்றான்னு புலம்பிட்டு இருக்கிறா. லஞ்ச் டைம்ல எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும் இன்னைக்கு. இதெல்லாம் சாப்பிட முடியாது, நான் பீஸா தான் சாப்பிடுவேன் நடமுடிப்பா. இதைத்தான் சாப்பிட்டானுங்கிறாரு நம்மால. முடியாதுன்னு சொல்லும் போது மறுபடியும் ஷாக் கொடுக்க அதை பார்த்துட்டு அந்த கூட இருக்கிற 3 பொண்ணுங்களும் பயந்துகிட்டே வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி பப்புக்கு போவேன்னு சொல்லி எகிரி குறிச்சு வெளியில வரலான்னு பார்த்தா அங்கேயும் நம்மால் வந்து நிற்கிறார். என்னையா பயா நான் போவேன் அப்படின்னு சீனை போடுவா. இவரு பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறாரு. பார்த்தா கரண்ட் ஷாக் கொடுக்கறது அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இல்ல, இவகிட்ட இருக்கு. இதத்தான் தெரியறையா? ஆல்ரெடி சுட்டாச்சுங்கிறா. சரி விட்டுருவான்னு பார்த்தா பின்னாடி பாக்கெட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி எடுக்கிறார். சும்மா மிரட்டாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவா. டப்பு டப்பு டப்புன்னு சுடுறாரு தரைய பார்த்து. ஐயோன்னு பயந்துகிட்டு மறுபடியும் வந்த வழியிலேயே ஏறி குச்சி உள்ள போயிடுறா. அப்புறம் இப்போ அந்த இளைய வாரிசோட போட்டோவை நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் இந்த மேட்டர்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே. இளைய வாரிசு வர்றதும் அன்னிக்கிட்ட பேசிட்டு போறதும் எல்லாம் பார்த்தாச்சு. அந்த பக்கம் மிரட்டல் கடிதம் கொடுத்துமே அம்மாவும் பொண்ணும் திருந்துறாப்ல தெரியலன்னு அப்டேட் கிடைக்க இனிமே அவங்கள கொன்னுடலாங்கிறாப்ல அந்த கழுத்துல தேலு டாட்டு போட்டு அந்த குரூப் முயற்சி பண்ணுது. முடிவு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பிரெஞ்சுகள் எல்லாம் சேர்ந்து கோவா ட்ரிப்பு போறமே, நீ வரமாட்டியா, வாய்ப்பு இல்லைன்னு பேசிட்டு இருக்க. டெஃபினட்டா வருவேங்கிறா அவ. எப்படி நீ வர முடியும்னு கேட்டா ஏதோ ஒரு மயக்க மருந்து அந்த லேப்ல, ஸ்கூல்லயே லேப் இருக்கும்ல, அதுல ஒரு மயக்க மருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கா. யாருக்கும் தெரியாம ஒளிய வச்சுக்கிறா. இத நம்ம ஹீரோ குடிக்க போற அந்த ஒயின்ல கலந்து கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி கோவாக்கு வரணுங்கிறது அவளோட திட்டம் போல. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறத அங்க ஒரு மைக்கு செட் பண்ணி வெளியில ஒரு காருக்குள்ள இருந்து ஒரு குரூப் கேட்டுக்கிட்டு இருக்குது. எதிர்பார்த்தாப்லயே ராத்திரி நல்லா ஒயின்ல கலந்து கொடுத்துட்டா போல கையில கிளாஸோடயே மயங்கி போய் கிடக்குறாரு நம்ம ஹீரோ. இந்த அம்மா ஜம்முன்னு எகிரி குதிச்சு அங்க இருந்து கிளம்பிடுச்சு. கோவாக்கு நண்பர்களோட போய் செம கூத்தடிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இங்கேயும் அந்த ஒரு பைய சலும்பிக்கிட்டே வருவானே, அந்த பையங்க வந்திருக்கிறான். இதெல்லாம் பார்ட்டியா? இதை விட ஒரு ரியல் பார்ட்டியா நான் உனக்கு காட்டுறேன் வான்னு கூப்பிடுறான். இப்படி எல்லாம் சொல்லி எங்க கூட்டு போறானோ தெரியல. இங்க கூட்டிட்டு வந்த இடத்துல ஒரு மாரியா இருக்கு. ஏகப்பட்ட பேர் போதையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு வேற மாதிரி குரூப்பா தெரியுது. இங்க அவன் ஒரு கேங் வச்சிருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட ஒரு பாக்கெட்டை கொடுக்குறாங்க. இதை சாப்பிட சூப்பரா இருக்கும்னு. ஆனா அவளுக்கு லிமிட் தெரியும். இல்ல வேண்டாம் அப்படிங்கிற. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவங்க சாப்பிடறதுக்காக கொடுத்த அந்த கூல் ட்ரிங்க்ல எதையோ கலந்து கொடுத்துட்டா. கூட ஆடிக்கிட்டு இருந்த அந்த 3 பொண்ணுங்களையும் காணோம். இவளுக்கு இப்போ ஒரு மாதிரி மயங்கிட்டு இருக்கு. ஒரு மயக்க வந்துட்டு இருக்குது. அப்படி மயக்க வரும்போது கூட ஆடிக்கிட்டு இருந்த அந்த குரூப் இவளை அப்படியே தனியா தள்ளிட்டு போறாங்க. நான் வீட்டுக்கு போனோம், என்ன விட்டுருங்க அப்படிங்கிற அவ. பின்னாடியே ஒருத்தன், யார் அந்த பையன் தான், இவளோட ஃப்ரெண்டு ரோஹன். என் ஃப்ரெண்டு ஆளை எங்கடா கூட்டு போறீங்க அப்படின்னு வருவான். தலையில ஒரு அடி அடிச்சு அந்த ரோஹனை மயக்கமடைய செஞ்சிடறாங்க. அப்புறம் பார்த்தா மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணுங்களை ஒரு வேன்ல ஏத்தி கடத்திட்டு போறாங்க போல. இப்ப இவளையும் அங்கதான் ஏத்துறதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த குரூப் கிட்டையும் அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கும் போல. அம்மா பொண்ணு இருக்கிற அந்த போட்டோ வருது. இவளை உயிரோட வேண்டாம் கொலை பண்ணணும்னு சொல்லி தானே கடைசி உத்தரவு. அதனால இவளை கொன்னு பாடியை கடல்ல தூக்கி போடுங்க அப்படின்ட்டாப்ல. இவ பயப்படுறா. கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு வேன்ல கிடக்குறாங்க 3 பேரும். அவங்களை எங்க கொண்டு போய் விற்க போறாங்கன்னு தெரியல. இவதான் டார்கெட். இவளை தான் கொல்ல வந்திருக்குது அந்த குரூப். கூட வந்த பொண்ணுங்களை கூட சைடுல வியாபாரம் பண்ணலாமே எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பண்றது யாரு? கழுத்துல தேலு டாட்டு போட்ட அந்த குரூப் தான். இப்பதான் அந்த பயலோட முகர கட்டையவே காட்டுறாங்க. முடியில பாதி முடி அந்த பக்கம் தொங்குது, மீதி இந்த பக்கம் முடி கம்மியா இருக்கு. அந்த தேலு பயபுள்ள தான். அந்த தேலம் தான். ஒரு நிமிஷம் இருங்க, இவ்வளவு அழகோட இருக்கிற ஒரு பொண்ணை இப்படி அநியாயத்துக்கு கொன்னு வீசுறது சரியா இருக்காது. அவங்களுக்கு இந்த பொண்ணு காணாம போனும் அவ்வளவுதானே. இவளை மித்த பொண்ணுங்களோட சேர்த்து கள்ள மார்க்கெட்ல வித்துருவோம். எங்கேயாவது வாங்கி எங்கேயாவது போயிடுவா, செத்துட்டதா சொல்லிடுவோம். எதுக்கு வர்ற பணத்தை வேணான்னு சொல்லணும் அப்படின்ட்டான் தேலை. உடனே அந்த பொண்ணுங்களோட சேர்த்து இந்த பொண்ணையும் போட்டு கள்ள மார்க்கெட்ல விக்கிறதுக்காக வண்டி புறப்பட்டு போகுது. அவசரப்பட்டுமே, தப்பு பண்ணிட்டோமே, இப்ப வாழ்க்கையே அழிய போகுதுன்னு அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா பாவம்.
செக்யூரிட்டியோட வந்திருக்கலாம், இல்ல செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்கலாம். தன்னோட நண்பர்களை உசுப்பி பார்க்கலாமேன்னு முயற்சி பண்றா. யாரும் எந்திரிக்கிறாப்ல தெரியல. இவளும் இப்போ ஃபுல் மயத்துக்கு போயிட்டா, மயங்கி போயிட்டா. மார்க்கெட் ஏரியாவை இவங்க தாண்டி போற சமயம் நடுராத்திரி ஆயிடுச்சு. பார்த்தா குறுக்கால நம்மால வந்து நிக்கிறார். துப்பாக்கியால முன்னாடி வந்த கார் டிரைவர் ஒரு சுடு, அப்புறம் பெட்ரோல்ல ஒரு சுடு, அந்த வண்டியே வெடிச்சு சிதறிடுச்சு. அடுத்து ரெண்டாவதா இந்த வேன் வருது, அந்த டிரைவரையும் சுட்டு கொன்னுறாரு. அடுத்து பின்னாடி தான் நம்ம தேலனோட கார் வருது. காரை பஞ்சர் பண்ணி அதையும் ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடறாரு. தலைகீழா குப்புற வந்து விழுகுது அந்த வண்டி, அதுவும் வெடிச்சு சிதறுது. ஓ இல்லப்பா, தேல வண்டி வேற எங்கேயோ ஒரு உச்சியில இருக்குது, அங்க இருந்து தான் அவன் பாக்குறான். கூட வந்த எல்லா வண்டியும் நாஸ்தி பண்ணிட்டு அதுல இருந்து ஒருத்தவன் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி பழச்ச வெளியில வருவாங்க, அவனையும் சுட்டு கொண்டுறாப்ல. இதையெல்லாம் மேல இருந்து அந்த தேலம் பாக்குறான், யாரா அவங்கிறாப்ல. அப்புறம் இந்த பொண்ணுங்களை வண்டியில ஓட்டிட்டு போனால அந்த டிரைவரோட பாடியை தள்ளி விட்டுட்டு இவரு வண்டியில ஏறி வேனை ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். இவனை போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தேலம் என்ன சொல்றான்னா, இந்த ஃபெயிலியரை பத்தி எல்லாம் பெரியவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறான். கூட இருக்கிற அந்த வெந்து பண்ண பைய அது வந்து அப்படின்னு தயங்கும் போது, என்ன தயக்கம், இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, சப்ப மேட்ரு, இதை சால்வ் பண்ணிட்டு சொல்லிக்கலாம், பெரியவர்கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன், புரியுதுல அப்படின்னு சொல்லி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். வெந்தவன் அமேரி ஆயிட்டான். காலையில முழிச்சு பார்த்தா பயங்கரமா வாந்தி வருது. வாந்தி எடுத்துட்டு இருக்கிறா. இவர் தான் இருந்து எல்லாம் பாத்துக்கிறார். பக்கத்திலேயே உட்காந்துக்கிறார். அப்பப்ப அவளுக்கு ட்ரிப்ஸ் போட வேண்டியது இருக்குது. ட்ரிப்ஸ் எல்லாம் காலியாக மாத்தி விட்டுட்டு இருக்கிறார். அப்புறம் மாத்திரை மருந்து அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. ஒரு மாதிரி சோகமாயிட்டாவ. தான் அக்காக்கு போன போட்டு, இப்போ ஒரு அம்மாவா நீ தேவைப்படுவ வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. உங்க அம்மா வராங்க அப்படின்னு அப்டேட்டும் கொடுக்குறாப்ல. இங்க வச்சுதான் ஐ எம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுங்கன்னு மன்னிப்பு கேட்கிறா. எது தப்பா? இந்தியாவில ஒரு நாளையில மட்டும் காணாம போகக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை 18 வயசுக்கு கீழே காணாம போற அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை மட்டும் ஒரு நாளைக்கு 200. அப்பா, ஒரு நாளைக்கு 200 பேருங்க. ஒரு பையனை கடத்திட்டு போனா கைய கால உடைச்சு தெருவில் பிச்சை எடுக்க விட்டுருவாங்களாம். அதே இது ஒரு பொண்ணை கடத்திட்டு போனாங்கன்னா எங்கேயாவது ஒரு விபச்சார விடுதியில வித்துருவாங்களாம், பிளாக் மார்க்கெட்ல வித்துருவாங்களாம். உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா ஃபாரின்ல வெளிநாட்டு பணக்காரங்களுக்கு அடிமைகளா கொடுத்துருவாங்களாம். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட இதுல ஏதோ ஒண்ணு உனக்கு நடந்திருக்கும், ஏதோ அதிர்ஷ்டம் நான் வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிறாப்ல. உங்க அம்மாவை நீ வெறுக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனா உங்க அப்பா இறந்து போன பிறகு உங்க கம்பெனியையும் அந்த கம்பெனியை நம்பி வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பத்தையும் காப்பாற்றுற பொறுப்பு உங்க அம்மாவோட தலையில வந்து விழுந்திருக்கிறது. உங்க தாத்தாவோட லெகசி, அவ்வளவு குடும்பத்தோட வாழ்வாதாரம், அதை எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றணும். இறந்து போன உங்க அப்பாவோட பேரையும் காப்பாற்றணும். அதுக்காக தான் உங்க அம்மா இவ்வளவு உழைக்கிறாங்க, அதை நீ புரிஞ்சுக்கணும். நான் யாரோ உனக்கு, ஆனா இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன்னு சொல்லும்போது நீங்க நோபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியுங்கிற. ஓ, தாய் மாமான்னு தெரியுமா? அப்போ அவரு ஓகேன்ட்டு போயிட்டாரு. பெருசா அதை வச்சு சீனை எதுவும் கிரியேட் பண்ணல. அப்புறத்துல இருந்து ஒரு மாதிரி திருந்திட்டா. கூட அந்த நண்பர்கள் ஒரு 3 பேர் இருந்தாங்கல்ல, அவங்களும் திருந்திட்டாங்க. ஸ்கூல்ல வந்து அழுதுகிட்டு தமக்கு நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இவ வந்ததை ஒடியாந்து கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து திருந்துவாங்கன்னு நம்பலாம். கார்ல போயிட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு போன போட்டு எப்பரா இருக்க குட்டிமா அப்படின்னு கேட்டதும் இவளுக்கு அழுக வருது. மொத தடவையா அம்மானு கூப்பிடுறா. ரொம்ப நாள் ஆச்சு அம்மானு கூப்பிட்டு. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே அந்த பக்கம் அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா பெரியவரோட காட்டுறாங்க. சுருட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப வில்லனிசத்தோட வந்துட்டு இருக்கிறாப்ல. இவர் தான் நம்ம வெந்தயம் பயந்துகிட்டு இருந்த அந்த பெரியவரா, நம்ம தேலம் பயந்துகிட்டு இருந்த அந்த பெரியவரான்னு தெரியல. இந்த பக்கம் போன போட்டு நீங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு விசாரிக்கிறாரு அக்காவோட செக்யூரிட்டி கிட்ட. அக்காவோட கார் முன்னாடி போக பின்னாடி செக்யூரிட்டி வண்டி வரும். இன்னும் ஒரு 1 ஹவர்ல நாங்க ரீச் ஆயிடுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான். சரின்னு காலை கட் பண்ணா அடுத்த நொடி பின்னாடி வண்டிக்குள்ளேயே ஒருத்தவன் துப்பாக்கி முனையில இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கான். அப்புறம் அவனையும் சுட்டு கொன்னுறாப்ல. சோ இந்த அக்காக்கு இப்போ செக்யூரிட்டி இல்லன்னு தெரியுது. அடுத்து இவங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அப்ப செக்யூரிட்டி கதவை திறந்து வர்றான். உள்ளேயும் வந்துட்டாப்ல. உள்ள வந்து உள்ள இருக்கிற மித்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டா ஒரு பையன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அப்பதான் யோசிக்கிறான், கேட்டு கதவை திறந்து விட்டவன் வேற யாரோன்னு. உடனே உஷாராக்கி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை இருக்க சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுங்க. இன்னும் அந்த பெரியவர் அதித்தியை காப்பாத்தின நம்ம ஹீரோவோட போட்டோவை பார்க்கல. வெந்தன் இப்பதான் அந்த போட்டோவை எடுத்துட்டு வரான். இவன் தான் அதுன்னு போட்டோவை காட்டுறான். அடுத்த நொடி அவரோட முகம் அப்படியே ஒரு மாறியா மாறுது. கையில இருக்கிற அந்த பாட்டில் தானா விழுகுது. கோஸ்டா இவனா அப்படின்னு பதறாரு. அடுத்த நொடி அவர் கேட்கறது ஸ்கேல எங்க, தேல என்னாச்சு, தேலன் எங்க அப்படின்றதான். நம்ம ஹீரோ பத்தி ஏதோ அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ரூம் கதவை திறந்து பார்த்தா இந்த எஸ்டேட்ல வேலை பார்த்த எல்லா பேரையும் கொன்னு ஒரு ரூம் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கான் தேலன். இப்போ அக்கா வேற போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வெள்ளதாடி வந்திருக்கான். கேஸை வேற திறந்து விட்டு வச்சிருக்காங்க, வயரை அறுத்து விட்டு வச்சிருக்காங்க. இது பார்த்தா 2-3 பாம்பு உள்ள வந்து விழுகுது. அதித்தி ஓடிரு இங்க இருந்து அப்படின்னு சத்தம் போடுறாரு அவரு. பார்த்தா அந்த வெள்ளதாடி அக்காவோட காரை அழகா இடிச்சு தள்ளிட்டாங்க. இங்க ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நம்மாலும் ஓடி வர்றாரு. அங்க அக்கா வந்து அந்த காரு எவ்வளவு கோரமா தூக்கி வீசப்பட்டு எப்படி விழுகுது, எப்படி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு பாருங்க. இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. எங்கிட்ட வீட்டை விட்டு வெளியில ஓடியாருலங்க. வீட்டோட அண்டர் கிரவுண்ட்ல இந்த ஒயின் எல்லாம் அடுக்கி வைக்கிற அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள தான் ஓட சொல்லிருக்காரு போல. முன்னாடி பொண்ணு ஓடிட்டா, பின்னாடியே நம்ம ஹீரோ ஓடி அந்த குதிச்சிட்டாரு. அப்படி வெடிக்கிறத பார்த்துட்டு ஒரு 2 பேரு பதறிக்கிட்டு ஓடியாராங்க. மேபி இவர் ஹையர் பண்ண அந்த 4 செக்யூரிட்டில மிச்சம் இருக்கிற 2 செக்யூரிட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். தேலனோட ஆட்களோ ஏகப்பட்ட மெஷின் கன்ஸோட அந்த வீட்டுல வந்து இறங்குறாங்க. அப்ப பெரியவர்கிட்ட இருந்து காலு தேலன் தான் எடுத்து பேசுறான். அவன் செத்துட்டானா பார்த்து சொல்லு அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் டெட் பாடி கிடைக்கல. டெட் பாடியை தேடிக்கிட்டு இருந்த இடத்துல உயிரோட எந்திரிச்சு நிக்கிறார். பயங்கர ஆக்ரோஷத்தோட கோவத்தோட நிக்கிறார். ஒரு 2 செக்யூரிட்டிஸ் ரொம்ப தூரத்துல இருந்து அந்த வெடிவிபத்தை பார்த்து வருத்தப்பட்டாங்கல்ல. இப்ப கொஞ்ச தூரம் பின்னாடி போய் பிளாஷ்பேக்ல பாக்குறோம். அந்த 2 செக்யூரிட்டிக்கும் வேலை கொடுத்திருப்பாப்ல.
பொண்ணுங்களை கடத்திட்டு போனா அந்த தேலம் யாரு, தேலங்கிட்ட வேலை பார்க்கற அந்த வெந்த யாரு, அவங்க போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது தான் வீடு வெடிச்சு சதறி இருக்கும். இந்த பசங்க போன் பண்ணி யார்ட்டையோ பேசுறாங்க, ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட செக்யூரிட்டி இல்ல போல தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கறது இப்ப போன்ல பேசிட்டு இருக்கிற வேற ஒரு அம்மா கிட்ட. அந்த அம்மாவோட மூஞ்சியை காட்ட மாட்டேங்கிறாங்க. என்னென்ன வரும் அப்படின்னு விசாரிக்க தேலனோட குரூப் வெடி விபத்து ஏற்பட்ட அந்த இடத்துல இருந்து வெளியில வருது காரு. அவங்க யாருக்கோ ஒருத்தவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாப்ல தெரியுதுன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. நான் வர வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம்னு இந்த அம்மா அப்டேட் கொடுத்துட்டு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வருது, ஒரு சேப்பு கலர் வண்டியை. அந்த வெடி விபத்துல இருந்து தப்பிச்ச தாய்மாமனும் இந்த பொண்ணும் பின்னாடி வெளியே வந்து தண்டவாளம் போய்கிட்டு இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை வழியா போறாங்க. ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. உங்க அம்மாவுக்கு உடனே நம்ம இப்போ இதை பத்தி தெரியப்படுத்தி ஆனோம், அம்மாட்ட பேசணும், போன்ல சார்ஜ் இருக்கான்னு பாருன்னு போயிட்டா ரெண்டு பேர்ட்டையுமே சார்ஜ் இல்ல. ஆஹா, ஹீரோ கிட்ட சார்ஜ் இருக்கு, சிக்னல் கிடைக்கல. அந்த பொண்ணோட மொபைல் தான் சார்ஜ் இல்லாம கிடக்குது போல. சிக்னல் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே இன்னும் மேல வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு டீ கடைக்கு போய் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணும், போன் கொடுங்கன்னு வாங்குறாப்ல. அப்போ நியூஸ்ல பார்த்தா ஒரு சாலை விபத்துல அக்கா ஹரி இறந்து போயிட்டதா சொல்லி அப்டேட் வருதுங்க. அந்த நியூஸை கேட்டு தம்பி நம்ம ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்குது. காரு ஃபுல்லா கருகி போய் இருந்ததுனால உள்ள இருக்கிற டெட் பாடிஸா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ இறந்து போயிருப்பா, தப்பிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல நியூஸ்ல சொல்ல, அதை கேட்டு ஒரு செகண்ட் அப்படியே மயங்கி கீழே விழ போற இடத்துல அவளை கட்டி பிடிச்சு ஒண்ணு இல்லன்னு ஆர்டர் சொல்லிக்கிட்டு கூடவே அவரும் அழுதுகிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள அந்த தேலனோட குரூப் அங்க வந்துருச்சுங்க. துப்பாக்கியால சுடப்பாக்க அப்படியே பொண்ணை தள்ளிக்கிட்டு சைட்ல சறுக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறார். பின்னாடி அந்த குரூப் இவங்களை கொல்றதுக்காக மிஷின் கன்ஸோட விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு சரிவான இடம் போல. ஓரளவு சரிஞ்சு வந்த பிறகு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி அந்த குரூப் விரட்ட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஒளிஞ்சிருந்தவரு ஒரு பயலோட கத்தியால அவனை குத்தி கொண்டு போட்டார். இன்னொருத்தவனையும் கத்தியால குத்திட்டார். மீதி குரூப்ப பின்னாடி விரட்டிக்கிட்டே வராப்ல. இப்படி பின்னாடி மரணம் விரட்டிக்கிட்டு வரதா அவங்களுக்கு தெரியாது. இன்னொருத்தவனையும் சத்தம் இல்லாம சொருகி வச்சார். பொண்ணத்தான் துரத்திக்கிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க குரூப்ல இப்ப பாதி பேர் செத்து போனது அவங்களுக்கு தெரியாது. இன்னும் அப்படி விரட்டிட்டே வந்த ஒரு குரூப் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கடைசியா அந்த ஒருத்தன் திரும்பி பார்ப்பான். என்னடா பின்னாடி வந்தவங்களே காணாமன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஓடியாராரு. உடனே ஹீரோவை சுட்டு தள்ள பாக்குறான். கட்டையாலேயே தலையில ஓங்கி ஒரு அடி. அடுத்து இன்னொருத்த வந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் பின்னாடி வரான். இப்ப விழுந்து கிடந்தவனோட துப்பாக்கியை பிடுங்கி அவனையும் சுட்டுட்டு முன்னாடி போறவங்களையும் சுட ஆரம்பிச்சிட்டார். இன்னொரு 3 பேர் விரட்டிட்டு வரானுங்க. ரொம்ப தூரத்துல இருந்தா கூட அழகா ஒருத்தவனை சுட்டு கொண்டுட்டார். அடுத்து இன்னொருத்தவனையும் கொண்டுட்டார். இன்னும் ஒருத்த மட்டும் தான் தாண்டி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா தோட்டா காலி. அவங்கிட்ட துப்பாக்கி இல்ல, கத்தி தான் இருக்குது. பக்கத்துல நெருங்கிட்டான். அந்த பொண்ணு பக்கத்துல நெருங்கிட்டான். இதுக்கு மேல இங்க ஓடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பெரிய பள்ளம் தான் இருக்குது. ஓட முடியாம நிக்கும் போது குத்த வருவான் பாருங்க, கையே வெட்டப்படுது. துப்பாக்கியால சுட்டே ஒரு கையே இல்லாம பண்ணிட்டாரு போல. வந்த வேகத்துல அப்படியே விழ போறவன் இவளையும் இழுத்துக்கிட்டு விழ போவான். நல்ல வேலை கை கொடுத்து தூக்கி பிடிச்சு காப்பாத்துறது தாய் மாமா தான். ஆனா அவர் சுடல போல. அவர் சுடலையே, சுட்டது யாரு அப்படின்னு பார்த்தா சிவப்பு கலர் வண்டியில வந்த அந்த 2 ஆட்களை வச்சு இத பத்தி எல்லாம் விசாரிக்க சொன்ன அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட எக்ஸ். அவதான் கரெக்டான நேரத்துல மலையோட அந்த பக்கத்துல இருந்து அவனோட கையவே ஒண்ணுமில்லாமக்கி காப்பாத்தினது இவதான். இவ பேரு பிரியா. என்னோட அப்படின்னு அறிமுகப்படுத்த வரும்போது உங்க தாய்மாமா கூட வேலை பார்த்தவன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன இங்க வந்திருக்குன்னு கேட்கும்போது அந்த தேலனை பத்தி நான் விசாரிச்சேன். கோவால நிறைய போதைப் பொருட்களை விற்கிறது, பொண்ணுங்களை கடத்துறது, ஆயுதங்களை கடத்துறதுன்னு நிறைய தப்பான வேலையில பார்த்துட்டு இருக்கானா. இவங்க குரூப்பை முடிச்சு விடணுங்கிறது இவளுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் போல. அதனால அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கா இவ. கோவால இருக்க வேண்டிய அவன் திடீர்னு ஊட்டி பக்கம் வந்தது நாங்க அப்புறம் கண்டுபிடிச்சோம். பை த டைம் அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சு உனக்கு இருக்கிற அந்த கனெக்ஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை காப்பாத்தீங்க வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. இல்லனா உங்க அக்காவை கூட நேரம் காப்பாத்தி இருந்திருக்கலாம் சாரின்னு கேக்குறா எக்ஸ். பின்னாடி அந்த பொண்ணு நல்லா தூங்குன பிறகு இந்த ஆம்பளைங்க எல்லாம் சாரி கேக்குற பழக்கமே இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எக்ஸ். சரி சாரி எதிர்பார்க்கறா போல, சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடும்னு நம்ம பையன் சாரின்னு சொல்லுவான். சாரி கேட்டா எல்லாமே சரியா போயிடுமா, உன் சாரியை தூக்கி குப்பையில போடுன்னு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றா. இவன் முழிக்கிறான், இந்த பொண்ணுங்களே இப்படித்தானோன்ட்டு. அதே சமயம் இங்க நாயர் குரூப் ஆஃப் கம்பெனில பார்த்தா அக்காகாரியும் செத்து போயிட்டதாவும் அக்கா பொண்ணு இறந்து போயிட்டதாவும் அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அங்க நடந்துகிட்டு இருக்குது. இளைய வாரிசு ஜம்முன்னு வந்து உட்கார்றாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபைல்ல கம்பெனில இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நிறைய பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க. இந்த கம்பெனி தொடர்ந்து நடக்கிற அந்த கம்பெனிக்கு ஒரு தலைவர், ஒரு லீடர் தேவை. நம்ம கம்பெனி சேர்மனா தற்காலிகமா இளைய வாரிசு இருப்பாருன்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவரோட தலைமையில இந்த கம்பெனி இன்னும் பல மடங்கு பெருகி வளரும்னு நம்புறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அவரை பேச சொல்றாப்ல. எங்களுக்கு கம்பெனி தான் முக்கியம், குடும்பத்துல இளவு விழுந்தா கூட நாங்க கம்பெனியை பத்தி தான் யோசிப்போங்கிற ரேஞ்சுக்கு சீனை பேசிட்டு இருக்காரு இவர். மீடியாக்களோ ஒரே நேரத்துல அம்மாவும் பொண்ணும் வேற இடத்துல இந்த மாதிரி செத்துருக்காங்களே, இது விபத்தா கொலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பிரஸ் மீட் கிடையாது மாதிரி ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட் தாமா, கிளம்புங்கன்னு அவரை கூட்டிக்கிட்டு பின்னாடியே அந்த ஆளு வந்துட்டு இருக்காரு. ஊர் உலகத்தை பொறுத்தளவுல அந்த பொண்ணு இறந்து போயிட்டதா நினைச்சிட்டு இருக்காங்க போல. பொண்ணு நல்லா தூங்கிட்டா. அவளை தூங்க வச்சுட்டு கதவை சாத்திட்டு இந்த பக்கம் அடுத்த கட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அந்த எஸ்டேட்டுக்குள்ள ஆட்கள் நுழைஞ்சாங்க, வேலை பார்த்தவங்க
யாரெல்லாம் எப்படி கொன்னாங்க, வெடி விபத்துக்கு பிறகு வந்தவங்க யாரு, எல்லாத்தையுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். தேலனோட முகம் அழகா பார்த்தாச்சு. இப்போ இவங்க தங்கியிருக்கிற இடம் சேஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ராணுவ சம்பந்தப்பட்ட வேலைகளை பாக்குறாங்க இல்லையா, அவங்க சேஃப்டிக்காக உலகத்தோட பல மூலைகள்ல பல சிட்டிகள்ல இந்த மாதிரி சேஃப் ஹவுஸை விலைக்கு வாங்கி போட்டிருப்பாங்க. ஆயுதங்கள் உட்பட எல்லாமே ரெடியா இருக்கும், எல்லா டெக்னாலஜியும் அங்க இருக்கும். அங்க போய் தங்கிக்கிட்டா போதுமானது. அப்படித்தான் இவங்க ஒரு சேஃப் ஹவுஸ்ல வந்து தங்கி இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த இளைய வாரிசுக்கு டெஃபினட்டா இதுல ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவனை நம்ம ட்ராக் பண்ணணுமே அப்படின்னு கேட்கிறார். உடனே இந்த அம்மா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, அவனோட மொபைல் போனை நம்மளால ஹேக் பண்ண முடியும், ஆனா அதுக்கு நாம் அனுப்புற ஒரு லிங்க் அவன் கிளிக் பண்ணணும். அப்படி மட்டும் பண்ணிட்டானா அவன் போன்ல என்ன கூத்து நடந்தாலும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்றான். அதே சமயம் நம்ம இளைய வாரிசை காட்டுறாங்க, நல்லா போதை ஏத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜை பார்த்ததுமே பதறாரு. யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா அதித்தி கிட்ட இருந்து வந்திருக்கு. அக்கா பொண்ணு கிட்ட இருந்து. இறந்து போயிட்டதா எல்லாம் நமக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்த இவருக்கு இப்போ அவ உயிரோட தான் இருக்கிறா போல. அவளோட மொபைல் இருந்து மெசேஜ் வந்திருக்கேன்னு பார்த்ததும் ஆடி போயிருவாப்ல. இல்ல அதுவும் எவ்வளவு விவரமா நம்ம ஹீரோ அமைச்சிருக்காருன்னு பாருங்க. நான் உயிரோட தான் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், என்ன வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஒரு கூகுள் மேப் லிங்க் வருது. அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலாம் நினைச்சுக்கிட்டு அது ஒரு மேப்போட லிங்க்னு பைபிள்ல கிளிக் பண்ணுவான். கிளிக் பண்ண அடுத்த நொடி அவனோட மொபைல் ஃபுல்லா இவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஹேக் நடந்துருச்சு. திடீர்னு பார்த்தா அவனோட போன் பிளாங்க் ஆயிடுச்சான். இறந்து போன அதித்தியோட மொபைல் போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாப்ல. என்ன முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கிற, அதெல்லாம் நம்ப முடியாது, கொண்டா நான் அதை பாக்குறேன் அப்படிங்கிறாரு இவர். ஆனா போனை கொடுக்கலான்னு பார்த்தா போன் இப்போ பிளாங்க் ஆயிடுச்சு. சோ அவர் புலம்புறாரா இல்ல நிஜத்திலேயே மெசேஜ பார்த்தாப்லையான்னு தெரியாது. சரி ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ண ட்ரை பண்றேன்னு சுவிட்ச் ஆன் பண்றாப்ல. சுவிட்ச் ஆன் பண்ணதும் கேமரா மூலமா அவங்க என்ன பாக்குறாங்களோ எல்லாத்தையும் இவங்களால பார்க்க முடியுது. கூட இருக்கிற அந்த ஆளோட பேரு ஹரிஷா. ரெண்டு பேர் கூட இருக்கிறத பாக்குறாங்க. நம்மால எங்க மெசேஜ்ல அதித்தி அமிச்ச அந்த மெசேஜை காட்டு பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு மிஸ்டர் ஹரிஷ். செக் பண்ணி பார்த்தா அந்த எஸ்எம்எஸ் காணோம். இங்கதான் இருந்துச்சு, நான் பார்த்தேன், நான் படிச்சேன், இப்ப காணோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாப்ல. போதையில உளறதா மிஸ்டர் ஹரிஷ் நினைச்சிட்டாரு. யோ, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது உருப்படியா இரியா, நான் கொடுத்த ஸ்பீச்சை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வையா, நாளைக்கு மட்டும் எல்லாம் நல்லபடியா நடந்தா மீதி எல்லாத்தையுமே அந்த சைரன் கம்பெனி போட்டி கம்பெனியோட வாரிசு மிஸ்டர் சித்தாந்த் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அந்த சித்தாந்தோட பேர் இங்க அடிபடுது. சித்தாந்தனே புலம்பிட்டு இருக்காதையா. 50 வருஷமா அவனோட குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் நடுவுல கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்குது. இதுல நம்ம கம்பெனியோட ஷேர்ல 51% ஷேரை போய் அவங்களுக்கு வித்தா அவங்க தான் இந்த கம்பெனியோட மேஜர் முதலாளிகளாக மாறிடுவாங்க. 50-50 வச்சுக்கிட்டா கூட ஈக்குவல் முதலாளிகள்னு சொல்லலாம். 51 ஒரு பர்சன்டேஜ் கூடிடுச்சுன்னா அவங்க தான் முதலாளின்னு ஆகி போயிடும். அப்புறம் எங்களோட லெகசி என்ன ஆறுது, எங்க குடும்ப மானமரியாதை என்ன ஆறுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான் இளைய வாரிசு. பாரு, உனக்கு தேவை சூதாடுறதுக்கு, பொண்ணுங்களுக்கு, பார்ட்டிஸுக்கு, போதைக்கு, இதுக்கு உனக்கு தேவை பணம். ஆனா அந்த சித்தாந்துக்கு தேவை உன்னோட கம்பெனி. உனக்கு தேவையான பணத்தை அவன் கொடுப்பான். அவனுக்கு தேவையான இந்த கம்பெனியை நீ அவனுக்கு கொடுக்கல, அந்த அக்காவுக்கும் பொண்ணுக்கும் நடந்தது உனக்கும் நடக்கும். அவங்களுக்கு நடந்த அதே விபத்து உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்ல. குடும்ப கௌரவத்துக்காக உசுரை இழக்கிற ரேஞ்சுக்கு நீ ஒரு பைத்தியம் இல்லைன்னு நான் நம்புறதா சொல்லிட்டு மிஸ்டர் ஹரிஸ் போறாப்ல. நாளைக்கு கேள்த்தப்படு 51% ஷேரை கொடுத்துற, ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். சுவிட்சர்லாந்து அது இதுன்னு வெளிநாட்டு பக்கம் போய் நீ வாட்டுக்க ஜாலியா சந்தோஷமா நீ சாகுற வரை சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போலாம், என்ஜாய் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறாரு அவரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ, என் அக்கா அடிக்கடி சொல்லுவா, பணமும் சரி வெற்றியும் சரி நண்பர்களை விட எதிரிகளை தான் அதிகமா சம்பாதிச்சு கொடுக்குமா. அது இங்க நிஜமாய் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாப்ல. 51% ஷேரை விலைக்கு வாங்குறதுக்காக இப்போ சைரன் கம்பெனியோட வாரிசு மிஸ்டர் சித்தாந்த் வந்துட்டு இருக்கிறார். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எல்லாத்துலயுமே சைரன் கம்பெனி நாயர் கம்பெனியோட மேஜர் ஷேரை வாங்க போகுது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலயும். அந்த பக்கம் பார்த்தா அக்கா இறந்து போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா, தனக்கு பிறகு தன்னோட நாமினி யாருன்னா, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா சொத்து ஃபுல்லா பொண்ணுக்கு தானே, சோ கம்பெனியோட ஷேர் ஃபுல்லா இவளுக்கு வர வேண்டியது. அப்புறம் இருக்கிற டைரக்டர்ஸ்ல 70% 170% பேர் அக்கா பக்கம் தான். அக்கா இறந்து போயிட்டதுனால அந்த அனுதாபம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் அப்படின்னு அங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அனுதாபமும் இருக்கு, ஆதரவும் இருக்கு. ஆனா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணு, உண்மையான வாரிசு இங்க உயிரோட இருக்குங்கிறது. அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கம்பெனியை விக்கிற அந்த டீல்ல இந்த டைரக்டர்ஸ் யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நம்புறாப்ல, எடுத்து சொல்றாப்ல. இங்க இளைய வாரிசுக்கு கையெழுத்து போறதுல பெருசா விருப்பம் இல்ல, இருந்தாலும் எங்க கொன்னுடுவாங்களோன்னு பயந்துகிட்டு கையெழுத்து போடுறாரு. இவர் ஒருத்தர் போட்டா போதுமா, போதாது, மித்த டைரக்டர்ஸ் எல்லாம் கையெழுத்து போடணும். அடுத்த டைரக்டர் கையெழுத்து போட போற அந்த சமயம் பார்த்தா நிறைய டைரக்டர்ஸோட வாட்ஸ்அப்புக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா இவ தான் பேசுறா. அதுவும் ஹரிஷ் அங்கிள்னு பேசுறா. யார துரோகம் பண்ண அந்த நாய, மிஸ்டர் ஹரிஷ் அங்கிள் நான் தான் பேசுறேன் அதித்தி, நான் உயிரோட தான் இருக்கிறேன், இது ஒரு விபத்து கிடையாது, எங்களை யாரோ கொல்ல பார்த்தாங்க, கேஸ் பைப்லைனை கட் பண்ணி விட்டு கொல்ல பார்த்தாங்கன்னு எல்லா மேட்டரும் வந்துட்டு இருக்குது. என்ன கொல்ல முயற்சி பண்ண அந்த குரூப் தான் எங்க அம்மாவையும் கொண்டு இருக்கணும், இதை கொஞ்சம் விசாரிங்க, கொலகாரங்களை கண்டுபிடிங்க, நான் வெளியில வர்றதுங்கிறது என் உசுருக்கு ஆபத்தா போயிடும், அதனால நான் வெளியில வரப்போறதுல நான் அப்புறம் கான்டாக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் முடிஞ்சிருது. உடனே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்க உயிரோடு இருக்கும்போது இந்நேரத்துல இந்த மெர்ஜர் பண்றது விக்கிறது இந்த பேச்சங்க கிடையாது, அவங்களை காப்பாற்றுற வழியை பார்க்கணும், காரணமானவங்களை பிடிக்கணும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை மெர்ஜ் பண்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்னு போர்ட் ஆஃப் டைரக்டர் சொன்னதும் வேற வழி இல்லாம நம்ம காம்பரேட்டர் வாரிசு மிஸ்டர் சித்தாந்த் அவங்க உயிரோட இருக்க நினைச்சு எனக்கு சந்தோஷம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாப்ல சும்மா நல்ல விதமா பேசிட்டு போறார். ஆனா ஹரிச ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே போறாரு சித்தாந்த். இளைய வாரிசுக்கு சந்தோஷங்க, அப்பாடா நல்ல
நல்ல வேலை கம்பெனி அவங்க கைக்கு போகலையேன்னு சந்தோஷம். இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இங்க வருவாங்கன்னு உனக்கு புரியுதானே நம்ம எக்ஸ் கேட்க, டெஃபினட்டா புரியுது, வரட்டும், தயாரா தான் இருக்கிறோங்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் கேண்டீன் பக்கம் வந்ததும் சட்டையை பிடிச்சி உழுக்குறாப்ல. ஏன்டா டபுள் கேம் விளையாடுறியா, டபுள் கேம் விளையாடுறியா, டபுள் கோல் அடிக்க பாக்குறியான்னு கேட்கறாப்ல இவர். ஏன் அப்படி கேட்கறீங்கன்னு கேட்கறான் அவன். மிஸ்டர் ஹரிஸ் அங்கிள்னு உசுர கொடுத்து அங்கிள் அங்கிள்னு உன்னை கூப்பிடுறா, உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, அவளை காப்பாத்த பாக்குறியா அப்படின்னு கோவப்படுறாரு. சத்தியமா எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் அவன். இப்பதான் நம்ம பிளாஷ்பேக்கு போறோம். அதித்தி எப்படா இன்னும் உயிரோட இருக்கிறா அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேட்கும்போது தான் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல தேலங்கிட்ட பை நிறைய பணத்தை கொடுத்து இவங்க 2 பேரையும் கொலை பண்ண சொல்லி அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்க கொடுத்ததே இந்த ஹரிஷ் தான். அதுக்கு அவர் கொடுத்த அந்த பை நிறைய பணம் அதுக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் ஹரிஷ் கிடையாது. அந்த 5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தது இந்த சித்தாந்த் தான். 5 கோடி ரூபாடா சொலையா கொடுத்தண்டா, ஆட்கள் ஒன்னும் புடுங்க காணோம் அப்படிங்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் மிரட்டி பார்த்திருப்பாப்ல, அப்புறம் ஒன்னு வேலைக்கால கொலை பண்ணிடுன்னு இவர் தான் போன் பண்ணியும் சொல்லியிருப்பாரு. மிஸ்டர் ஹரிஷ், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, டெம்பரரியா சேர்மனா இருக்கிற இந்த இளைய வாரிசு இருக்கும் போது இந்த மெர்ஜருக்கு எப்படியாவது கையெழுத்து வாங்குற மித்த டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தலாம், அப்படி இல்ல கொன்னுடுவேன்னு அந்த கருப்பு ஆட்டை சித்தாந்த் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் அந்த கருப்பு ஆடுன்னு இப்ப தெரிய வந்துருச்சு. கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாப்ல. 24 மணி நேரம் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு போறாப்ல அவரு. இந்த சம்பவம் நடந்தது அடுத்து கால் பண்ணி தேலங்கிட்ட தான் பேசுறாப்ல. இனியா நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. இதெல்லாம் நீ எங்க அப்பா பெரியவர் பாத்துப்பாரு அப்படிங்கிறான் அவன். நீ சும்மா நொய்யு நொய்யும் இல்லாம போனை கட் பண்ணிடுறான். இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியப்படல. அதே சமயம் எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு சாதாரண பாடி கார்டு அவனை பார்த்து நாம ஏன் பயப்படணும்னு கேட்கும்போது கழுத்தை ஒரு பிடி பிடிக்கிறார். எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறேன் நானு, ஒரு கான்ட்ராக்டை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை செக் பண்ணணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன்னு பையன் கூட பார்க்காம பொலின்னு அடிக்கிறார். அது பத்தல என்ன பெரம்பெடுத்துட்டு வந்து அடி அடிக்கிறார். அப்பா அடிக்காதப்பா அடியாதப்பான்னு கதறிக்கிட்டு இருக்கிறான் பையன். அடிச்சுப்புட்டு அப்புறம் ஐயோ அடிச்சு விட்டமேனு வருத்தப்பட்டு பையன் பக்கத்துல போய் உட்கார்றாரு பாசமா. எனக்கு இருக்குது நீ ஒரே ஒருத்தன், ஒரே வாரிசு, உன் கூட பிறந்தவன், உன்னோட சித்தப்பனங்க எல்லா பேரையும் இழந்துட்டு நான் நிக்கிறேன், உன்னையும் இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லடா, அதான்டா அப்பா அடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். தான் பிள்ளைய வேற ஏதோ ஒரு ஊர்ல இவங்களுக்கு சொந்தமான ஒரு பண்ண வீடு இருக்கான், அந்த வீட்டுல இவனை ஒளிய வைக்கணும், வேற யாரையும் துணைக்கு கூட்டுக்காத, நீ மட்டும் கூட்டிட்டு போ, அவனை செட்டில் பண்ணு அப்படின்னு வெந்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவெல்லாம் யாரு எதுக்குப்பா பயப்படுறீங்கன்னு பேசும்போது கோஸ்ட் அப்படின்னு கத்துறாரு. பேய்டாவன் அப்படின்னு கத்துறாரு. வெந்தனுமே எது கோஸ்டானு பயப்படுறாப்ல. நம்ம அண்டர்வேர்ல்டு குரூப் அவனுக்கு வச்ச பேரு தான் கோஸ்டா. பேயின்னு வச்சிருக்காங்க. பேய் மாதிரி அடிப்பான், பேய் மாதிரி கொல்லுவான் போல. துபாயை விட்டு எதுக்கு ஓடி வந்தோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாப்ல. பிளாஷ்பேக்ல துபாயில அந்த சின்ன பையன் இறந்து போயிடுவான் இல்லையா, அதுக்கு பிறகு வெறி பிடிச்ச மதம் கொண்ட யானை மாதிரி இவர் மாறுவார். நிறைய ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு இனிமே இந்த மாதிரி ஆட்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். அவ்வளவுதான் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறத இப்ப அந்த பிளாஷ்பேக்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு போட் ஹவுஸுக்குள்ள போய் அங்க இருந்து அண்டர் கிரவுண்ட் மாஃபியா ஆட்கள் பல பேரை கொண்டு குவிக்கிறாப்ல. அங்க ஒரு பாஸ் இதெல்லாம் பார்த்து பயப்படாம சிரிச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா அடியாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாத்துப்பாங்கன்னு. ஆனா எல்லா பேரையும் போட்டு தள்ளி வெட்டி தள்ளி சாச்சுக்கிட்டு நோக்கி வந்துகிட்டே இருக்கிறார். இப்போ லைட்டா அவருக்கு பயம் வருது. ஒருத்தி மட்டும் துப்பாக்கி முனையில நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு பயம். முறைச்சு பார்த்ததுக்கே பயந்துட்டு துப்பாக்கியை வச்சுட்டு அவ ஓடி போயிட்டா. இந்த ஆளுதான் அந்த சின்ன பையனை கடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்தவர் போல தெரியுது. அதனால அவரோட நெஞ்சில கத்தியை இறக்கிறாரு. ஒரு கிளப்ல, போட் ஹவுஸ்ல, அப்புறம் கோல்ஃப் கோர்ஸ்ல கடத்துறவங்க, கொலை பண்றவங்க, பிளாக்மெயில் பண்றவங்க, ரவுடிங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லா பேரையும் களை எடுக்க ஆரம்பிச்சாராம். யாரையும் விட்டு வைக்கலையா. பல பேரை வெட்டி சாக்கிறாரு. ஒருத்தவனோட முகத்துல பாதிய பொசுக்கி விட்டுருப்பாரு. அப்படி பொசுங்கி போய் தான் வெந்தன்கிற பேருக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இங்க தெரியறானே, அவன் மூஞ்சி இப்படி பாதி வெந்து போயிருக்கும் போல தெரியுது. பயங்கர ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிற போல. அந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்து தாங்கிக்க முடியாம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், பேசாம அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவோம், பொது மன்னிப்பு கேட்டுருவோம் முடிவு பண்ணி மீதி இருந்த ரவுடிங்க, மீதி இருந்த ஆட்கள் எல்லாம் போய் மண்டி போட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஆயுதங்களை போட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்படி மன்னிப்பு கேட்டதுல ஒருத்தர் தான் இந்த பெரியவரும் நம்ம தேலனோட அப்பன். அப்படி மன்னிப்பு கேட்ட பிறகுதான் துபாயில அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த புயல் கரையவே கடக்க ஆரம்பிச்சதா. அவரை எதிர்த்து நின்றவங்க யாரும் உயிரோட வந்தது இல்லையா. அதனையும் அவன் குடும்பத்து மேலே நீ கைய வச்சிருக்கிற, நீ போய் கொஞ்சம் தலைமறைவா வாழு, நான் அந்த ஆளை கவனிச்சுக்கிறேன். பெரியவரோ என் கணிப்பு சரியா இருந்தா அவன் கொல்ல போறது சைரன் கம்பெனி, அந்த காம்படிட்டர் கம்பெனியோட வாரிசா இருக்கிற மிஸ்டர் சித்தாந்த் தான். நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், என் பிள்ளைய செட்டில் பண்ணிட்டு அப்புறம் ஒட்டுமொத்த படையும் கூட்டிட்டு அவனை போய் கொல்லு, அவன் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இந்த பக்கம் துபாயில இவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்க கூடாது, கொன்னு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை ஒருத்தரையும் உயிரோட விட போறது இல்ல அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோ சபதம் போடுறாரு. இதையெல்லாம் அந்த பொண்ணு கேட்டு பயப்படுறா. அந்த பொண்ணு உள்ள வந்து ஃபர்ஸ்ட் விக்ரம்னு பேரை சொல்லி கூப்பிடுவா. இந்த மாதிரி கவனிச்சிருக்க மாட்டான். இந்த தடவை உரிமையா மாமான்னு சொல்லி கூப்பிட்டதும் ஒரு செகண்ட் ஆடி போறாப்ல மனுஷன். அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை பந்தம். அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்கல, அந்த வழியோடயே நான் வாழணுமா, நீ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க, எப்படி இங்க வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி ஓடியாந்தும் மாமாவை கட்டி பிடிச்சிக்கிறா. என்னை விட்டு போகாதீங்கன்னு அழுகிறா. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தப்ப நீ மட்டும்தான், உன்னை காப்பாத்துறதுக்கு இப்ப நான் போய் தான் ஆகணுமா, அப்புறம் உன் கூடயே இருக்கிறேங்கிறாப்ல. இந்த பக்கம் அந்த ஹரிஸோட கம்பெனியை காட்டுறாங்க. இவர் ஒரு வக்கீல் போல, நிறைய கம்பெனிகளுக்கு
இவங்களுக்கு நிறைய டீலிங்க முடிச்சு கொடுக்கறது இவர்தான் போல. அந்த ஹரிஸ்ங்கிற அந்த வக்கீலோட கம்பெனில ரொம்ப பிஸியா ஏதோ சட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க ஜூனியர்ஸ் எல்லாம் கூட இவரோட சேர்ந்துக்கிட்டு. என்ன பேசுறாங்கன்னா, டைரக்டர்ஸோட ஒப்புதல்கள் இல்லாம கம்பெனியோட சேர்மன் கையெழுத்து போட்டா மெர்ஜர் செல்லுமா செல்லாதா, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வருதுங்க. அதித்தின்னு ஒரு பொண்ணு உங்களை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்ல இவருக்கு ஷாக்கா இருக்குது. உங்க ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் இன்னும் ஷாக்கா இருக்குது. எல்லா பேரும் பிரேக் எடுத்துக்கங்க, கிளம்புங்க இங்க இருந்து அப்படின்னு கூட இருக்கிற ஆட்களை அப்படியே எல்லாத்தையும் அங்கேயே போட சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுறாரு. சரி, அதித்தி மட்டும் வருவான்னு பார்த்தா கூடவே எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. போலின்னு ஒரு அரை அந்த ஆளோட போனை எடுத்து நம்ம தேலனோட போட்டோவை வாட்ஸ்அப்ல எடுத்து இவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சானுங்கிறாப்ல. இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது மறுபடியும் போலின்னு ஒரு அரை, மறுபடியும் தெரியாதுன்னு சொன்னா மறுபடியும் அரை. லேட் ஆகும் போல தெரியுது, நீ வாமா நம்ம உட்காரலான்னு 2 பேரும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெகத்தை புடுங்குவான், அப்புறம் ஒவ்வொரு விரலா கட் பண்ணுவான். அப்பயும் உண்மை சொல்லலைன்னா அடுத்து உள்ளங்கைய மட்டும் வெட்டி எடுப்பானா. இப்படி நீ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்ல அவர் பயந்து போயிட்டார். சொல்லிட்டாப்ல, இந்த மாதிரி ஊர்ல ஒரு பண்ண வீட்டுல தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு. அடுத்த கேள்வி, சித்தாந்த் எங்க இருக்கிறாங்கிறது தான். சித்தாந்துக்கு போனை போட்டு ஒரு குட் நியூஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்ல, சேர்மன் மட்டும் கையெழுத்து போட்டாலே போதும், சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி 51% ஷேரை உங்களுக்கு விற்க முடியுங்கிறாப்ல. சும்மா போய் சொல்றாரு. ஓகே, வெரி குட், பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னு கேட்கறாப்ல. அதெல்லாம் ஓகே, ஆனா முன் தேதியிட்ட டாக்குமெண்ட்ஸ், ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கையெழுத்து போட்டாப்ல நிறைய முன் தேதியிட்ட டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க கையெழுத்து போட வேண்டியிருக்கும், எங்க வரணும் அப்படின்னு நம்மால் கேட்பாப்ல. 1 ஹவர்ல பெந்த் ஹவுஸுக்கு வா அப்படின்னு அவர் சொல்லிட்டாப்ல. சித்தாந்த் போலாமா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இங்க பார்த்தா எக்ஸ் ஏகப்பட்ட ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு தயாராகிறா. நம்ம ஹரிஸ் கூடயே பின்னாடியே போறது யாரு, நம்ம ஹீரோ. செக்கிங் இருக்குது போல. செக்கிங்ல கன் எடுத்து சும்மா கொடுத்துட்டு வருவார் அவர். கன்னை எடுத்ததுக்கே அங்க 20 பேர் கன் எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இவ்வளவு செக்யூரிட்டி டைட்டா இருக்குது. கன்னை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் இல்ல இவர் போலாம்னு சொல்லி கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த பக்கம் இவ ஸ்னைப்பர் கன்னை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போன இடம் மாதிரி தெரியலங்க, இந்தமா வந்திருக்கிறது அந்த பண்ணை வீட்டுக்கு வந்திருக்கிறா. பண்ணை வீட்டுல பாதுகாப்புக்கு இருந்த ஆட்கள் எல்லாம் கொண்டு போட்டுட்டு முன்னேறிக்கிட்டே இருக்கிறா. ஏன்னா அவளோட அசைன்மெண்ட் தான் அது, தேலனை பிடிக்கிறது அவளோட அசைன்மெண்ட். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை சித்தாந்த் பார்த்ததுமே துப்பாக்கி எடுத்துட்டு சுட ஆரம்பிக்கிறான். குண்டடிபட்டு சம்பவ இடத்திலேயே அந்த வக்கீல் மிஸ்டர் ஹரிஸ் இறந்து போயிட்டார். ஆனா அவரோட பாடிக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்ததுனால ஹீரோவுக்கு இன்னும் அடிபடல. துப்பாக்கி சத்தத்தை கேட்டுட்டு மொத்த குரூப் துப்பாக்கி உடைக்க வந்துட்டாங்க. அங்க பவர் பாயிண்ட்ல கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு இதை பாக்குறான். படிக்கட்டு பக்கம் ஒருத்தவன் தம் போட வந்திருப்பான். அவனை படிக்கட்டுக்கு இந்த பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு கல்ல தூக்கி போட்டதை எட்டி பாப்பான் பாருங்க, தலையிலேயே சுட்டு கொன்னுடுறான். இங்க வக்கீலோட சோலி முடிஞ்சு போச்சு. தண்ணிக்குள்ள அந்த பவர் பாயிண்டோட சேர்த்து அந்த பிளக் பாயிண்டோட சேர்த்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. தண்ணியை வேற திறந்து விட்டு வச்சிருக்காரு. அது என்ன பண்ணும் ஏது நடக்கும்னு பார்த்தா பவர் கட் பண்ணி விட்டுருச்சு. வீட்டுல ஃபீஸ் அடிக்க விட்டுருச்சு. அது மொத்தமும் இருட்டா போயிடுச்சு. இங்க அடுத்த ஆளையும் கொண்டு போட்டுட்டு முன்னோக்கி வந்துகிட்டு இருக்கா. ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் ஏதோ சத்தம் கேட்குது என்ன இந்த பக்கம் வரான். தப்பா இருக்குமோன்னு சைட்ல ஒளிஞ்சுக்கிறான். கரெக்டா இந்த பக்கத்துல வர துப்பாக்கியை தட்டி விட்டாங்க. உடனே சின்ன துப்பாக்கி எடுத்து உதவிக்கு வந்த சில பேரை சுட்டு தள்ளுறா. அப்புறம் கூடவே இந்த பரட்ட மண்டையையும் சுட்டு தள்ளிடுறா. இப்ப அவங்க ஒரு வழியா டார்ச் லைட்டை கண்டுபிடிச்சாங்க. நிறைய டார்ச் லைட்ஸ் எடுத்துக்கிட்டு அடிச்சு பார்த்தா அதுக்குள்ள பல பேரு குத்தப்பட்டு செத்து போய் கிடக்குறாங்க. ஃபைனலா ஒரு கதவை திறந்து உள்ள வரலான்னு பார்த்தா பெரிய துப்பாக்கியால சுடுறாங்க நம்ம தேலை. 4 அடி தள்ளி போய் விழுகிறாங்க நம்ம எக்ஸ். ஆனாலும் அவங்க போட்டிருக்கிறது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், அதனால சேதாரம் எதுவும் இருக்காதுன்னு நம்பலாம். இங்க நம்ம சித்தாந்த் இந்த பக்கத்துக்கு வருவாங்க. சித்தாந்த் இல்லையோ அடியால் வரான். கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவரு அவனை கேடயமா பயன்படுத்தி மித்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறார். அடுத்து அவன் தலையுமே கொன்னுடுறார், சுட்டு கொன்னுடுறார். பாத்ரூம் பக்கம் இந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிறா. துப்பாக்கியால சுட வரும்போது காலால பாத்ரூம் கதவை எட்டி மிதிச்சு ஸ்லைடு பண்ணி இந்த பக்கத்துல வந்துடுறா. பதிலுக்கு இவளு இப்ப சுட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு தோட்டா காலியா போச்சு. இங்க செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் காலி பண்ற வேலையை ரொம்ப சிறப்பா நம்மால செஞ்சுட்டு இருக்கான். பாட்டிலே அடிக்கிறார். இந்த பக்கம் அவன் துப்பாக்கியை லோடு பண்றதுக்குள்ள அவன் கூட கை சண்டையில இறங்கிட்டாங்க இந்த பொண்ணு. அவன் ஜிம்பாடி மாதிரி இருக்கிறான், அடிச்சு கீழே சாச்சிட்டான். இந்த பக்கம் பாதி பேருக்கு மேல ஹீரோ கொன்னுட்டான். இன்னும் மீதி பேர் தான் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க சித்தாந்த் கிட்ட. ஏண்டி ஏன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து என்னையே கொல்ல பாக்குறான்னு சொல்லி அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். இங்க நம்மால ரன்னிங்ல போய்கிட்டு இருக்கும்போது 5 பேரை சுட்டு கொன்னுட்டார். சித்தாந்தோட துப்பாக்கி தோட்டா காலி ஆயிடும். சரி தோட்டா மாத்தலாமன்னு இந்த பக்கத்துல வந்தா ராயரை ஓங்கி ஒரு மிதி, கை மாட்டிக்கிச்சு. சும்மா மூஞ்சில குத்தி ரத்தம் கொப்பளிக்க வச்சிட்டார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அடி வாங்கி விழுந்துட்டு இருக்கா. அங்க சித்தாந்த அடி வாங்கி தவந்துகிட்டு இருக்கிறான். கடைசியா சித்தாந்த துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டார். இங்க நம்ம தேலை அவளை துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டான். நான் சும்மா பயமுடுத்த தான்ப்பா சொன்னேன், ஆனா அவங்க தான் அவசரப்பட்டு கொல்ற முயற்சியில இறங்கிட்டாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, வேணும்னா அந்த தேலை இருக்கிற இடத்த சொல்றேன், தேலனை போய் கொன்னுக்கோ, என்ன விட்டுரு, நான் எங்கேயாவது சுவிட்சர்லாந்து அது இதுன்னு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரேன்னு அப்ரூவரா மாறுறாரு. ஆனா அதே சமயம் துப்பாக்கியோட ஒரு 20-30 செக்யூரிட்டிஸ் வரானுங்க. கூடவே நம்ம வெந்தனும் வரான். உடனே இந்த ஆளு சிரிக்கிறாப்ல. ஆட்கள் இருக்காங்கன்னு அந்த தைரியத்துல உங்க அக்காவை கொல்ல சொன்னது நான் தாண்டா அப்படிங்கிறான். ஆனா நானே என் கையால கொண்டு இருக்கணும், பட் பரவாயில்ல, ஆனா அவளோட பொண்ணு அதித்திய என் கையால கொல்லுவேன்னு சொல்லும் போது துப்பாக்கியால கண்ணா பின்னாடி மூஞ்சில சுட்டு மூஞ்சில பெரிய ஓட்டைய போட்டு விட்டுறாரு. எடிட்டரே கொஞ்சம் பார்த்து சென்சார் பண்ணி போடுது எல்லாத்தையும். அவ்வளவு துப்பாக்கி இருந்து எவனும் சுடல. கால் வரும், கால் அட்டன் பண்ணுங்கடா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. பேசுறது யாருன்னா பெரியவர் தான். சார் மாட்டிக்கிட்டான் சார், துப்பாக்கி மனையில புடிச்சிட்டோம் சார், இவனை கொன்னு ஊர்வலமா தூக்கிட்டு போலாம் சார் அப்படிங்கிறா. வேண்டாங்கிறாரு பெரியவர். அவனை விட்டுருங்கிறாரு. சார் சுத்தி
சுத்தி 50 பேர் இருக்கிறோம், எல்லாரோட கையிலயும் துப்பாக்கி இருக்குது, அவங்கிட்ட தோட்டாவே இல்ல. முடிச்சுலாம் சார்னு பேசும்போது, டேய் அவங்க முடிச்சிடுவாங்கடா, அவங்க ஆளுகிட்ட என் பையன் மாட்டிக்கிட்டு இருக்காண்டான்னு பெரியவர் பதறாரு. எப்படி அங்க கதை மாறுச்சுன்னு பார்த்தா துப்பாக்கியை ரொம்ப க்ளோஸ் அப்ல கொண்டு வந்ததுதான் தப்பு. துப்பாக்கியை சைடுல தள்ளி விட்டுவிட்டு அந்த வேலை பிடிச்சு அங்க இருந்த ஸ்லாப்புகளிலேயே நங்குன்னு புட்டு வச்சிருப்பா. அப்புறம் கையை கட்டி போட்டு வச்சுட்டா. போட்டோ அமிச்சிருப்பா, மாட்டிக்கிட்டான் அவன் பையன்னு. அதனால பயந்துட்டாப்ல. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஜம்முன்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து புறப்பட்டு கிளம்புறாரு. பின்னாடி 50 துப்பாக்கிகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வேகமா வண்டியில வந்தவர் யாரையும் என் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியவர் மட்டும் தனியா ஓடியாரு. அவ்வளவு பெரிய கதவை திறந்துகிட்டு சொன்ன இடத்துக்கு வந்து நிக்கிறார். பார்த்தா சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கிறது நம்ம கோஸ்ட், நம்ம ஹீரோ தான். உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாப்ல. எனக்கு இருக்கிறத ஒரே பையன், விட்டுருங்க அப்படின்னு. என்னோட ஒரே அக்காவை அவன் கொன்னுட்டான், அவனை எதுக்கு விடணும்னு நியாயமா தான் கேட்கிறாரு நம்ம ஹீரோ. இவருக்கு வேர்த்து ஊத்துது. இல்ல உங்க அக்கா இன்னும் சாகல, அவளை கொல்ற அந்த முயற்சியில நான் தான் குறுக்கால புகுந்து காப்பாத்தி வச்சிருக்கிறேங்கிறாரு பெரியவர். ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு. உன்னை எப்படியா நம்புறதுன்னு கேட்டா, உங்ககிட்ட போய் சொன்னா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லி முடிக்கல. பின்னாடி பார்த்தா அக்கா வந்து நிக்கிறாங்க. காரு பல அடி தூரம் பல்ட்டி அடிச்சு போய் விழுந்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அப்பயும் இந்த அம்மா சாகல. கொல்றதுக்கு அந்த வெள்ளதாடி வருவான், டிரைவரை கொன்னுடுவான். இந்த அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணும்போது தான் போன் கால் அடிக்கும். கொல்ல வேணாம், உயிரோட வச்சுக்கோ அப்படின்னு இவர் சொல்லிருப்பார். நாம உயிரோட இருக்கணும்னா அவ உயிரோட இருக்கணும்னு அப்ப சொல்லிருப்பாப்ல. உடனே அந்த அம்மாவை காப்பாத்திட்டு வண்டி வெடிச்சாப்ல ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த அம்மா வீல் சேர்ல இங்க வந்து நிக்கிறாங்க. அக்காவை உயிரோட பார்த்ததுல நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயாவது என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கேட்க, ஓகே இந்தா உன் பையனை எடுத்துக்கோன்னு ஃபுட்பாலை ஏத்துறாப்ல ஏத்துறாருங்க. பார்த்தா அங்க இருந்த துணிக்குள்ள இவங்க பையனோட தலைய தனியா வெட்டி எடுத்து வந்திருக்கிற. புள்ளைய கொடுன்னு சொன்னதும் தலைய வீசி எரிஞ்சிட்டாரு. அப்பாவுக்கு எப்படி இருக்கும், துடிச்சு போய் கதறாப்ல. கூட வந்த அந்த வெள்ளதாடி மரண பீதியில பாத்துட்டு இருக்கிறான். அடுத்த நொடி பாருங்க, அந்த தலைக்குள்ளேயே பாம் வச்சிருக்கான் போல. தலை சுக்குநூறா வெடிச்சு செதறுது. கொல்றா அந்த அக்காவை அப்படின்னு கத்துறான். உடனே பெரியவர் துப்பாக்கி எடுத்து தலையில வைக்க கையிலேயே ஒரு சுடு. ஸ்னைப்பர் ஷாட்டோட ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். உடனே கத்தி எடுத்துட்டு வருவாரு. மறுபடியும் ஒரு சுடு. அடுத்து டப்பு டப்புன்னு சுட்டதுல வெள்ளதாரியோட சோலி முடிஞ்சு போச்சு. உடனே அடியாட்கள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. முதுன்னு பார்த்தா கைதி படத்துல வராப்ல ஒரு பெரிய மெஷின் கண்ணை நம்மால ரெடியா வச்சிட்டு இருந்திருக்காரு. துணி போட்டு மூடி வச்சிருந்திருப்பாப்ல. அதை எடுத்து சும்மா டப்பு 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 டப்புன்னு அடிப்பாரு பாருங்க. எவ்வளவு வேகமா வந்தாயிலோ வந்தவங்க எல்லாரோட பாடியும் பொத்துன்னு விழுந்துட்டு இருக்குது. அவ்வளவு குண்டு மலையை பொழியிற இடத்துல நடுவுல அந்த அக்கா இருக்கிறா. பயந்துகிட்டு இருக்கிறா, அழுதுகிட்டு இருக்கிறாவ. அவளை மட்டும் விட்டுவிட்டு அவளை சுத்தி தோட்டாவோட மலை கூடவே நம்ம எக்ஸ் வேற கையில இருக்கிற துப்பாக்கியில வச்சு அடிக்கிறா. தோட்டா காலியார வர சுட்டு தள்ளிட்டாரு. துப்பாக்கியோட வந்த டீமோட சோலி முடிஞ்சு போச்சு. தோட்டாவும் இவளுக்கும் சுட்டு தோட்டாவும் காலி. அடுத்து கத்திகளோட வரக்கூடிய டீம் வருது. இவங்களும் கையில வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்து அப்படி ஜம்ப் பண்ணி இறக்குறாரு பாருங்க. உடம்பு ரெண்டா கிழிச்சு விட்டுறாரு. இன்னும் ஓடியாந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்துன்னு 20 பேர் அங்க ஓடியாந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான். அதுவும் ஒரு பெரிய கத்தி ஒரு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு அவ பின்னாடி நின்று சண்டை போடாம முந்திக்கிட்டு முன்னாடி போய் சின்ன கத்தியை வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்கா. வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேகமா ஓடியாந்தாங்களோ அவ்வளவு வேகமா செத்து போயிட்டாங்க. ஆனா ஹீரோவோட மூஞ்சில ஒருத்தவன் கோடு போட்டாங்க. போட்டது யாரு? நம்ம வெந்தயம் தான். காட் ஆஃப் வார் கேம்ல வர்றாப்ல 2 கத்தியை வச்சிருக்காப்ல. அந்த சண்டைக்கு கேப்ல கீழே கிடந்த துப்பாக்கிய பெரியவர் எடுக்கிறார். வெந்தயனை இங்க வெட்டி சாய்க்கிற சமயம் துப்பாக்கி எடுத்துட்டு அக்கா பக்கம் திரும்புறாப்ல. வெந்தயனை அடிக்கும் போது அவன் கத்திய குறுக்கால கொடுத்ததுனால ஒரு 10 அடி பின்னாடி போய் விழுகிறார். விழுந்தவர் மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறார். வேகமா வெட்ட வரும்போது வயித்துல வெட்டில பாடி 2ஆ பொளந்து விழும். அவ்வளவுதான், வெந்தயனோட ஜோலி முடிஞ்சு போச்சு. இத பார்த்து பெரியவர் கையில துப்பாக்கி இருந்தாலும் அக்காவோட நெத்தியில துப்பாக்கியை வச்சிருந்தாலும் அவருக்கு தான் மரண பயம் இருக்குது. இவருக்கு பயமே இல்ல. கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது கத்தியை வச்சுக்கிட்டு. சாரி, துப்பாக்கியை வச்சுக்கிட்டு. அவருக்கு இவர் கத்தியை எடுத்துட்டு போய் அவனோட ஷோல்டர்ல வைக்கிறார். பயந்துட்டு துப்பாக்கியை கீழே இறக்கிடுறாரு பெரியவர். அப்புறம் துப்பாக்கியை கீழே போட்டாப்ல. அன்னைக்கு உனக்கு மன்னிப்பு கொடுத்து தப்பு பண்ணிட்டேன், இனிமே அந்த மன்னிப்பை என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி கழுத்துல கத்தியை வச்சவரு கழுத்துக்குள்ள அப்படி கத்தியை இறக்கி அப்படியே தலைய அப்படி பிச்சு எடுத்துட்டாரு. மேல நம்பி வெளியில எடுத்துட்டாரு. இங்க தான் அம்மா சாகல, உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஓடியாந்து கட்டி பிடிக்கிறாங்க பொண்ணு. அப்புறம் கம்பெனிக்கு உயிரோட அக்கா திரும்பி வரத பார்த்துட்டு நம்ம இளைய வாரிசு உட்பட கம்பெனியில் இருக்கிற எல்லா பேருமே கை தட்டி அதை வரவேற்கிறாங்க. எஸ், இளைய வாரிசுக்கு இப்படி அண்ணியையும் அண்ணி பொண்ணையும் அவங்க கொலை பண்ணாங்கிற உண்மையெல்லாம் அந்த இளைய வாரிசுக்கு தெரியாது. ஏதோ விபத்துல இறந்துட்டதா நினைச்சுதான் அன்னைக்கு வந்திருப்பாப்ல. அதனாலதான் இளைய வாரிசு உயிரோட இருக்கிறார். ஏதாவது சம்பந்தம் இருந்துருந்துச்சு இவனுக்கும் தலை தப்பி இருக்காரு. கம்பெனி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம காதல் ஜோடியும் ரொம்ப சந்தோஷமா ஹெலிகாப்டர்ல எங்கேயோ பறந்துட்டு இருக்காங்க. போன்ல அந்த பக்கம் அவர் பேசிட்டே தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. மருமக கிட்ட தான் பேசுறா போல அந்த பொண்ணு கிட்ட, அதித்தி கிட்ட. ஒரு முக்கியமான வேலையா வெளிநாட்டு பக்கம் வந்திருக்கிறேன், இனி உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, உங்களுக்கு எனிமீஸே எதிரிகளே கிடையாது, எல்லாரோட ஜோலியும் முடிச்சாச்சு, நீ ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருன்னு பேசிட்டு காலை கட் பண்ண படமும் இந்த இடத்துல முடியுதுங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு சிறப்பான தரமான படத்தோட மறுபடியும் சந்திப்போம். அதுவரை எப்பவும் போல காத்துருங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட இங்க நான் கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பப்போ அப்டேட்ஸும் அதுல கொடுக்கப்படும்.